அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். பிள்ளைகள் இந்த வீடியோ அதே போல ஆடியோ கிளியரா இருக்குதா? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா? ஓகே. ஸோ பாருங்க, இந்த கிளாஸ்ல நாம வட்ட இயக்கம் அதே மாதிரி சுழற்சி இயக்கம் தொடர்பான எண்ணக்கருக்கள், வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கத்துல அடிப்படைகள் அதோட தொடர்புடைய கேள்விகளை நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியானே? ஸோ முதலாவது, ஒரு வட்ட இயக்கத்தை எடுத்த மாதிரி இருந்தால் பொதுவா ஒரு துணிக்க ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு துணிக்கை உண்டு வட்ட இயக்கம் உண்டு ஆற்றுது, இந்த மாதிரி ஒரு பாதையில இயங்குது இப்படி வச்சுக்கொள்ளுமே. ஆரையுடைய ஒரு பாதையில ஒமேகாங்கிற கோண வேகத்தில அல்லது விங்கிற தொடலி வேகத்தில ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றிக் கொண்டிருக்குது. இந்த நேரத்துல தொடலி வேகத்துக்கும் இந்த கோண வேகத்துக்குமான தொடர்பை நாம் எடுத்த மாதிரி இருந்தால் நாம் என்ன சொல்லுவோம்னா வி சமன் ஆர் இன்டு ஒமேகான்னு சொல்லுவோம் இல்லையா? தொடலி வேகத்துக்கும் கோண வேகத்துக்குமான தொடர்பு என்னன்னு கேட்டால் வி சமன் ஆர் ஒமேகாங்கிறதால தரப்படும். இது எப்பயுமே ஒரு உண்மையான சமன்பாடு தான். இந்த சமன்பாடு எப்பயுமே மாறாது, எப்பயும் உண்மையான ஒரு சமன்பாடு. ஒரு வட்ட இயக்கத்தில் இந்த தொடலி வேகம் இந்த கோண வேகத்தை தொடர்படுத்தக்கூடிய சமன்பாடு வி சமன் ஆர் ஒமேகாங்கிறதால தரப்படும். அதே நேரத்துல ஒரு வட்ட இயக்கத்தில சுழற்சிக்கான ஒரு வட்ட இயக்கம் ஒரு தடவை ஃபுல்லா சுத்தி வருவதுண்டா, இதுல சுழற்சிக்கு எடுக்கிற நேரத்தை எடுத்தீங்களா இருந்தா, சுழற்சி காலத்தை எடுத்தீங்களா இருந்தால் 2π ஒமேகா அப்படின்னு சொல்லுவோம். 2π ஒமேகான்னு சொல்லுவோம். மீடிரன் எடுத்தீங்களா இருந்தா இதுல தலைகீழ் பருமனா இருக்கும், அதாவது ஒமேகாவின் கீழ் 2π வரும். மீடிரன் எடுத்த மாதிரி இருந்தால் ஒமேகாவின் கீழ் 2π வரும். சரியான? இப்படி தொடலி வேகம், சுற்றல் காலம், அதே போல மீடிரன், இது எல்லாத்துக்கும் நம்ம சமன்பாடு சொல்லலாம். இதுல என்ன பாயிண்ட், ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது இந்த வட்ட பாதை உருவாகிறதுக்கு காரணம், ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றக்குள்ள இந்த மாதிரி ஒரு வளைவு உருவாகிறதுக்கு காரணம் யாரா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே அந்த பொருள் மீது தொழிற்படக்கூடிய தொடர்ச்சியான ஒரு மைய நாட்ட விசையாக இருக்கு. அந்த பொருளுக்கு மையத்தை நோக்கி ஒரு விசை தொழிற்படுவதுதான் இந்த மாதிரி ஒரு வட்ட பாதை உருவாகிறதுக்கு காரணம். அப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு வேகம் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த பொருளுக்கு வேகம் மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பொருள் என்ன செய்யும்னா இந்த வேகத்தில திசையில் அப்படியே அசையும். இந்த பொருளுக்கு வேகம் மட்டும் இருந்தால் அந்த வேகத்தில திசையில் அந்த பொருள் அப்படியே அசைஞ்சிட்டு போகும். விசை மட்டும் இருந்தால் அந்த விசையில திசையில பொருள் அசைஞ்சிட்டு போகும். இந்த விசையும் வேகமும் ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக இருக்கும் போதுதான் வட்ட இயக்கம் அப்படிங்கிற ஒரு விடயம் உருவாகும். சரியான? அந்த வகையில இந்த பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றுதா, எப்பயுமே வேகத்துக்கு செங்குத்தாக விசரிக்கணும். இந்த விசைதான் இந்த வட்டப்பாதை உருவாகிறதுக்கே காரணமா இருக்குதுன்னு சொல்லுவோம். ரைட்? இந்த விசையை நாம மைய நாட்ட விசை என்று சொல்றோம். இந்த மைய நாட்ட விசை அதே போல இந்த விசையால உருவாகிற ஆர்முடுகள், மைய நாட்ட ஆர்முடுகள், இதுக்கான சமன்பாடுகள் எடுத்தீங்கன்றால் மைய நாட்ட ஆர்முடுகள் அல்லது மைய நாட்ட விசைக்கான சமன்பாடுகள் எடுத்தால் ஒன்று, இந்த சமன்பாடு 3 வகையில சொல்லுவாங்க. ஒன்று வி வர்க்கத்தின் கீழ் ஆர், வி வர்க்கத்தின் கீழ் ஆர், அடுத்தது ஆர் ஒமேகா வர்க்கம், அடுத்தது வி ஒமேகா. இப்படி 3 வகையா மைய நாட்ட ஆர்முடுகளை சொல்ல முடியும். அதே போல மைய நாட்ட விசை எடுத்தீங்கன்னா இதை திணிவால பெருக்கி வரதா இருக்கும். ஸோ எம் வி வர்க்கத்தின் கீழ் ஆர், எம் ஆர் ஒமேகா வர்க்கம், அடுத்தது எம் வி ஒமேகா. இதெல்லாம் மைய நாட்ட விசைக்கான சமன்பாடுகள். இப்படி ஒரு துணிக்க வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது மைய நாட்ட ஆர்முடுகள், மைய நாட்ட விசைக்கான சமன்பாடுகள் ஒன்று 3 வகையில் சொல்லலாம். வி வர்க்கத்தின் ஆர், ஆர் ஒமேகா வர்க்கம், அடுத்தது வி ஒமேகா. இதெல்லாம் உண்மையா நிறுவலாம், பட் இங்க நான் நிறுவி காட்டி கொண்டிருக்கிற பிள்ளைய
சரி, இதெல்லாம் அழகா தியரி கிளாஸ்ல பொதுவாக நம்ம நிறுவுறதான், பட் அது இம்பார்ட்டன்ட் இல்லை. ரைட். அப்ப இந்த சமன்பாடுகள் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கட்டும். ரைட். ஓகே. இப்ப கவனிங்க. இப்ப ஒரு துணிக்க வட்ட இயக்கத்தை ஆற்றக்குள்ள மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றும் போதுதான் இந்த துணிக்கையில தொழிற்படுற விளையுள் விசை மையத்தை நோக்கி இருக்கும்னு சொல்லுவோம். வட்ட இயக்கத்துல 2 விதமான வட்ட இயக்கம் இருக்குது. ஒன்று மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றுது. சரியா? மாறா கதியில் வட்ட இயக்கத்தை ஆற்றுது. அப்ப ஒரு பொருள் மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதன் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசை மையத்தை நோக்கி இருக்கு. விளையுள் விசை மையத்தை நோக்கி இருக்கு. இன்னொரு சந்தர்ப்பம் என்னண்டா, இப்ப ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றும். ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றும். சரியானே? ஆனா இவர் எப்படி இயங்க மாட்டாருன்னா மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்ற மாட்டார். உதாரணமா சொல்லுவோமே, இப்ப இவர் இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது. இப்ப இந்த பொருள் ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றப் போகுது. உடைய ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்று. ஆனா என்ன பாயிண்ட் என்றால், இவருக்கு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வேகம் v1 இப்படியே வட்ட இயக்கத்தை ஆற்றிக்கொண்டு வாராரு. இந்த இடத்துல இவர் வேகம் v2 இப்படி வட்ட பாதையில வேகம் மாறிக்கொண்டிருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. தொடலி வேகம் மாறிக்கொண்டிருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் வேகத்திற பருமன் v தான், திசை மட்டும்தான் மாறினேன். ஆனா இங்க வேகத்திற பருமனோட சேர்த்து திசையோட சேர்த்து வேகத்திற பருமனும் மாறுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படி மாறக்குள்ள நாம் என்ன சொல்லுவோம்னால், இந்த பொருளுக்கு வட்ட இயக்கத்தை ஆற்றுவதற்கு மையத்தை நோக்கின திசையில ஆர்முடுகள் இருக்கிற மாதிரி இவருக்கு தொடலி திசையில வேகத்திற பருமன் மாறுது. இந்த இடத்த வேகம் v1, இந்த இடத்த வேகம் v2 சொல்லி இப்படி தொடலி திசையில வேகத்திற பருமன் மாறுதுன்றால் இவருக்கு தொடலி திசையில இந்த திசையில ஒரு ஆர்முடுகள் இருக்குதுன்னு சொல்லுவோம். அந்த ஆர்முடுகளுக்கு பேர் தொடலி ஆர்முடுகள்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல இருக்கிற வேகம் v1, இந்த இடத்த வேகம் v2. அப்ப ஒவ்வொரு கணமும் தொடலி வேகத்தில பருமன் மாறுதுன்றால் தொடலி திசையில ஒரு ஆர்முடுகள் இருக்குது. வட்ட இயக்கத்தை ஆற்றுதா, அப்ப மையத்தை நோக்கிய திசையில ஆர்முடுகள் இருக்குது. இப்படி 2 ஆர்முடுகள் வரும். மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றினா ஆர்முடுகள் ஒன்றே ஒன்றுதான், மையத்தை நோக்கின ஆர்முடுகள் மட்டும் இருக்கும். மையத்தை நோக்கித்தான் விளையுள் விசரிக்கும். மாறக்கூடிய கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றுதென்றால் அங்க வட்ட இயக்கத்துக்கு காரணமாக இந்த மைய நாட்டு ஆர்முடுகள் இருக்கிற அதே நேரத்துல இந்த தொடலி வேகத்திட பருமன் மாறுதா, அதுக்கு காரணமாக இந்த தொடலி ஆர்முடுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால மாறக்கூடிய கதியில ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அந்த பொருளுக்கு விளையுள் விசை மையத்தை நோக்கி வராது. மாறக்கூடிய ஒரு கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றினாரா அந்த பொருளுக்கு விளையுள் விசை எப்படி வராது, மையத்தை நோக்கி வராது. ஏண்டா மையத்தை நோக்கி ஒரு ஆர்முடுகள் இருக்கிற மாதிரி, தொடலி திசையிலையும் ஒரு ஆர்முடுகள் இருக்க போகுது. அதனால அவருக்கு விளையுளான ஆர்முடுகள், உதாரணமா இந்த இடத்துல மையத்தை நோக்கி ஆர்முடுகள் இப்படி வரும், தொடலி திசையில ஒரு ஆர்முடுகள் இப்படி வரும்தால் இது ரெண்டையும் விளையுளான ஆர்முடுகள் தான் இந்த பொருளுக்கு இப்படி வரும். இப்ப இது வந்துட்டு விளையுளான ஆர்முடுகள் சொல்லலாம். இப்படி ஒரு ஆர்முடுகள் வரும். அதனால இந்த திசையில உதாரணமா விளையுள் விசரிக்கும். இப்ப இந்த இடத்துல மையத்தை நோக்கி ஆர்முடுகள் இப்படி இருக்கும், தொடலி ஆர்முடுகள் இப்படி இருக்கும்னா உதாரணமா விளையுளான ஆர்முடுகள் இப்படி இருக்கலாம். அப்ப விளையுளான விச உதாரணமா இப்படி இருக்கு. விளங்குதா? அப்ப விளையுள் விச மையத்தை நோக்கி வராது. எப்ப மாறக்கூடிய கதியாரிக்கும் போது. ரைட் சொல்றேன். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் விளங்கினியா? எப்பயுமே வட்ட இயக்கம் மையத்தை நோக்கி ஒரு விசை ஆர்முடுகளை கொண்டிருக்கும். அது விளையுளாக இருக்கணும்னா அது மாறா கதியில வட்ட இயக்கம் மாறிக்கணும். அந்த கதி மாறக்கூடியதா இருந்தா தொடலி திசையிலையும் ஒரு ஆர்முடுகள் கூறு வர ஆரம்பிச்சிடும். அதனால விளையுள் ஆர்முடுகள் மையத்தை நோக்கி வராது. மைய நாட்டு ஆர்முடுகளுக்கும் தொடலி ஆர்முடுகளுக்கும் விளையுளா வேறொரு திசையில ஆர்முடுகள் வரக்கூடியதா இருக்கும்னு சொல்லுவோம். சரியா?
இப்ப நான் இந்த இடத்துல உங்களுக்கு சில கூற்றுக்களை சொல்றேன், நீங்க அந்த கூற்றுக்கள் சரியா பிழையான்னு சொல்லணும். சரியா? வேகமா சொல்லணுமா? சில ஸ்டேட்மெண்ட்களை நான் சொல்ல போறேன், சரியா பிழையான்னு நீங்க சொல்லுங்க. ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது, ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது, சரியானே? சாரி, ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதன் மையத்தை நோக்கிய திசையில் மாறா கதியில் வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது, ஒரு துணிக்கை மாறா கதியில் வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதன் மைய நாட்ட விசையினால் வேலை செய்யப்படுவதில்லை. சரியா பிழையா? ஒரு துணிக்க மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதன் மைய நாட்ட விசையினால் வேலை செய்யப்படுவதில்லை. சரியா பிழையா? மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றுது, அதன் மைய நாட்ட விசையினால் வேலை செய்யப்படுவதில்லை. ஏற்கனவே நம்ம வேலை வலு சக்தியில இதுக்கு ரிலேட்டடா ஒரு விஷயம் பேசி இருந்தோம். எஸ், என்ன? மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது இங்க செய்யப்படுற வேலை, அதாவது மைய நாட்ட விசையினால் செய்யப்படுற வேலை என்னன்னு கேட்டா பூச்சியம். வேலை வராதுடா, வேலை செய்யப்படாது. ஏண்டால் எப்பயுமே இந்த பொருள் இயங்குற திசைக்கு அல்லது இந்த பொருளோட வேகத்திட திசைக்கு இந்த விசை செங்குத்தா தான் இருக்கு. வேலையின்றாலே விசை தர விசையின் திசையில் பொருளை செஞ்ச தூரம். இப்ப நீங்க ஒவ்வொரு கணமா தான் யோசிக்கணும். இந்த கணத்துல மைய நாட்ட விசை எப்படி இருக்கும், இந்த கணத்துல இயக்க திசை இப்படி இருக்கும். அப்ப இந்த விசை இயக்க திசைக்கு செங்குத்தா இருக்குது. அப்ப விசையின் திசையில் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி இந்த கணத்துல பூச்சியம். இப்படி ஒவ்வொரு கணமாடுங்க. இந்த இடத்துல விசை இப்படி இருக்கும், இயக்க திசை எப்படி இருக்கும். அப்ப விசைக்கு செங்குத்தா தான் இயக்கம் வேகம் இருக்க போகுது. அப்ப விசையின் திசையில் பொருள் அந்த கணம் அடைகிற இடப்பெயர்ச்சி பூச்சியம். சோ மாறா கதியில ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றக்குள்ள மைய நாட்ட விசையால செய்யப்பட்ட வேலை பூச்சியம் தான். சரியா? மைய நாட்ட விசையால செய்யப்பட்ட வேலை நீ வரும், பூச்சியமாகத்தான் வரும். இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ஓகே, இது ஒரு பாயிண்ட். இப்ப அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஓகே தானே? என்னன்னா விசைட திசையில நீங்க இப்படி யோசிக்கிற இல்லையா, இங்க இருந்த பொருள் இந்த வந்து அனரிக்குன்னு கேட்காங்க. சரியா? இங்க இருந்து இங்க வந்து அனரிக்குன்னு சொல்லி நாம என்ன சொல்லணும், அந்தந்த கணத்துல விசைக்கு அந்த இயக்க திசை எப்படி இருக்குது, செங்குத்தா இருக்குது, அதால வேலை செய்யப்படாது. அடுத்து இந்த தியரி யாருக்கு, இந்த முடிவு யாருக்குன்னா மாறா கதிக்குத்தான். மாறா கதிக்குத்தான் நாம சொல்றோம். ஏன்னா மாறக்கூடிய கதியில விளையுள் விசை எப்படி வராது, மையத்தை நோக்கி வராது, வேற வேற டிரெக்ஷன்ல வர முடியும். ரைட்? அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இப்ப நான் அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப ஒரு துணிக்க வட்ட இயக்கத்தை ஆற்று, மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றக்கூடிய ஒரு துணிக்கை சமநிலையில் உள்ளது. சரியா பிழையா? மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கை சமநிலையில் உள்ளது என்று சொன்னால் சரியா பிழையா? மாறா கதியில் வட்ட இயக்கத்தை ஆற்றும் ஒரு துணிக்கை சமநிலையில் உள்ளது என்று சொன்னா சரியா பிழையான்னு கேட்டா, முதலாவது சமநிலை அப்படின்னா யாரு, சமநிலைண்டா ஒன்று ஓய்வுல இருக்கணும் அல்லது மாறா வேகத்துல இயங்கணும். ஒரு உடல் ஓய்வில் இருந்தால் அல்லது மாறா வேகத்துல இயங்கினா சமநிலை. இப்படித்தான் நான் படிச்சிருக்கிறேன், ஸ்டாட்டிக்ஸ் டிவிஷன்ல எல்லாம் பேசினோம். இப்ப வட்ட இயக்கத்துல மாறா வேகம் சாத்தியமா? வட்ட இயக்கத்துல மாறா வேகம்ங்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கணமும் இங்க வேகம் மாறிக்கிட்டு தான் இருக்க போகுது. வட்ட இயக்கத்துல மாறா வேகம்ங்கிறது
நினைச்சு பார்க்கலாம் நாம. என்னடா வட்ட இயக்க வட்ட பாதையின்றாலே ஒவ்வொரு கணமும் என்ன செய்யுது, இந்த டைம்ல வேகம் இப்படி இருக்கும், அடுத்த டைம்ல வேகம் இப்படி இருக்கும், திருப்பி வேகம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஒவ்வொரு கணமும் வேகத்துல டிரெக்ஷன் என்ன செஞ்சுட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். வட்ட இயக்கத்துல மாறா வேகத்துக்கு இடமே இல்லை. சரியா, வேகம் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால மாறா வேகமா இருந்தா தான் அல்லது ஓய்வில் இருந்தா தான் சமநிலை சார்த்தியம். அப்ப மாறா கதியில ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றுதா, அங்க சமநிலை சார்த்தியமே இல்லை. அப்ப வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்ற ஒரு பொருளுக்கு சமநிலை இருக்குமா? இருக்கவே இருக்காது. 100% நாம சொல்லலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வட்ட பாதையின்றாலே ஒவ்வொரு கணமும் வேகம் மாறும். மாறா கதியில இயங்கினா கூட வேகம் மாறும்னு சொல்றது இப்ப கேட்கிறல. அப்ப வட்ட இயக்கத்துல மாறா வேகத்துல இயங்கினான்னு கேட்டுறாதீங்க, மாறா வேகம் வராது. ஏன்னா மாறா வேகம்ண்டா ஒரு பொருள் மாறா வேகத்துல இயங்குதுண்டா அது அர்த்தம் என்ன, அந்த பொருளோட வேகத்திட பருமனும் மாறக்கூடா, வேகத்திட திசையும் மாறக்கூடா. அதான் மாறா வேகம். அப்ப வட்ட இயக்கத்துக்கு சமநிலை ஒரு காலமும் சாத்தியம் இல்லை. இப்ப யோசித்து பாருங்க, ஏன் வட்ட இயக்கத்துல தொடர்ந்து ஒரு மையத்தை நோக்கி விசை இருக்கணும்னு சொல்லி, ஏன் வட்ட இயக்கத்துல தொடர்ந்து மையத்தை நோக்கி ஒரு விசை இருக்கணும்? ஏண்டா தொடர்ந்து வேகத்திட திசையை மாத்திக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து வேகத்திட டிரெக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கணும்டா. ஒவ்வொரு கணமும் வேகத்திட திசை மாறிக்கிட்டே இருக்குதுவா, ஒவ்வொரு கணமும் மாறுது. அப்ப ஒவ்வொரு கணமும் வேகத்திட திசையை மாத்திரத்துக்காக ஒவ்வொரு கணமும் இந்த பொருள் மீது விசை தொழிற்பட்டு கொண்டே இருக்கணும். அப்பதான் வட்ட இயக்கம்ங்கிற ஒன்று ஃபார்ம் ஆக முடியும், உருவாக முடியும். சரியானே, விளங்குதா? ஒவ்வொரு கணமும் விசை தொழிற்பட்டு கொண்டே இருக்கணும், அப்பதான் வட்ட இயக்கம் உருவாகும். ரைட். அப்ப மையத்தை நோக்கின திசையில தொழிற்படுற இந்த விசைதான் இந்த வட்ட பாதையை, அதாவது இந்த வேகத்திட பாதையை மாத்துது. சரியா? அதே நேரத்துல இந்த வேகத்திட பருமன் மாறுதா, அதுக்கு யாரு காரணம்டா, இந்த தொடலி திசையில தொழிற்படக்கூடிய விசையா இருக்கும். ஒரு வட்ட இயக்கத்துல தொடலி வேகம் மாறுதுண்டா, இந்த வேகத்திட பருமன் மாறுது, V1ல இருந்து V2 மாறுதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த வேகத்திட பருமன் மாறுதுன்னா அங்க யாரு தொழிற்பட்டு இருக்கணும், தொடலி திசையில ஒரு விசை தொழிற்பட்டு இருக்கணும். ஏன்னா மையத்தை நோக்கின விசை இருக்குதானே, மையத்தை நோக்கின இந்த விசை இந்த வேகத்திட பருமனை ஒரு காலமும் மாத்தாது. இது வேகத்திட பாதையத்தான் மாத்தும், பாதையத்தான் இந்த விசை மாத்தும். ஏன்னா இந்த வேகத்துக்கு இந்த விசை செங்குத்தா இருக்குது. நாம படிச்சிருக்கிறோம் ஆரம்பத்தில், நான் உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருந்தேன். அதாவது ஒரு பொருளுக்கு வேகம் இந்த திசையில் இருக்கக்குள்ள அதுக்கு செங்குத்தா ஒரு விசை தொழிற்பட்டால் இந்த விசை இந்த வேக கூற மாத்தாதுன்னு படிச்சிருக்கிறோம். ஒரு 2 தடவை நாம் இந்த ரிவிஷன் கிளாஸ்லயே சொல்லி இருந்தேனா, வேகத்துக்கு செங்குத்தா விசை தொழிற்பட்டா அந்த திசையிலான வேகத்தை இந்த விசை மாத்தாது. உதாரணம் எரிய இயக்கம், எரிய இயக்கத்துல சரியான கிடை வேகம் இப்படி இருக்கும், இந்த கிடை வேகம் மாறாதுன்னு சொல்லுவோம். ஏன், என்ன காரணம், இந்த இந்த எரிய இயக்கத்துல தொழிற்படுற விசை நிலைக்குத்தா இருக்குது. எரிய இயக்கத்துல தொழிற்படுற விசை நிலைக்குத்தா இருக்கிறதால அது கிடை வேகத்தை மாத்தாதுன்னு சொல்லுவோம். அப்ப வேகத்துக்கு செங்குத்தா விசை தொழிற்படக்குள்ள அந்த வேகம் மாறாது, கிடை வேகம் எரிய இயக்கத்துல மாறாது. காரணம் mgங்கிற விசை நிலைக்குத்து விசை. அப்ப அது கிடை வேகத்தை மாத்தாது, கிடை வேகத்திட பருமனை மாத்தாது. அதே மாதிரி சரியான இந்த தொடலி வேக எப்பயுமே இந்த வேகத்திட பருமனுக்கு வேகத்துக்கு செங்குத்தா எப்பயுமே விசை தொழிற்படும். அதனால இந்த வேகத்திட பருமனை இந்த விசையால மாற்ற முடியாது. அப்ப இந்த விசையோட ரோல் என்ன, வட்ட பாதையை உருவாக்குறது. இந்த வட்ட பாதையில் இருக்கிற தொடலி வேகத்திட பருமனை மாத்தணுமா, அதுக்கு இன்னொரு விசை தேவைப்படும், அதுக்கு பேர் தொடலி விசை. அந்த ஆர்முடுகளுக்கு பேர் தொடலி ஆர்முடுகள். இது ரெண்டும் சேரக்குள்ளதான் இப்படியான ஒரு வட்ட இயக்கம் உருவாகும். ரைட். அப்ப மாறா கதி, மாறக்கூடிய கதி, இது ரெண்டுக்குமான டிஃபரண்ட் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். கிளியரா? ஓகே தானே? வட்ட இயக்கத்தில் அந்த எண்ணக்கரு உங்களுக்கு பட்டிக்கா? ஏன்னா வட்ட இயக்கத்தை சரியா உணர்ற இல்ல, சும்மா சமன்பாட பாடமாக்கிட்டு போறது.
என்ன உண்மையா நடக்குது, அந்த ரியாலிட்டி என்னங்கிறது நீங்க உணரணும். அப்பதான் எப்படி கேள்வி வந்தாலும் நம்ம யோசிப்போம். இந்த ரியாலிட்டியை உணர்ற பட்சத்துல மட்டும்தான் நாம எப்படி டிஃப்ரெண்டான கஷ்டமான, ஏன்னா வட்ட இயக்கத்தில் அழகான கஷ்டமான கேள்வியெல்லாம் போகலாம்டா. வட்ட இயக்கம் உண்மையாவே சரியான ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப டீப்பான கேள்விகளை உருவாக்கக்கூடிய ஒரு டாபிக் உண்மையாவே. அப்ப அதுல ரியாலிட்டியை நீங்க விளங்கக்குள்ள எப்படிப்பட்ட கேள்வியும் வரலாம். ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல அந்த அளவுக்கு கேள்வி வரல, அதையும் சொல்லிக்கொள்றேன். வந்த கேள்விகளை வச்சு பாத்தீங்கன்னா அது சிம்பிள். இந்த எரிய இயக்கத்துக்கு வட்ட இயக்கத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் இதுக்கு முதல் சொல்லியிருந்தேன், எரிய இயக்கத்துல என்னதான் இருந்தாலும் விசிற திசை மாறல. கிடை வேகத்துக்கு தான் விச செங்குத்தா இருக்குது. ஆனா விசிற திசை மாறல. ஆனா வட்ட இயக்கத்துல அப்படி இல்லை. இந்த வேகத்துக்கு தான் எப்பயுமே விசை செங்குத்தா இருக்கு. எரிய இயக்கத்துல கிடை வேக கூறுக்கு விசை செங்குத்தா இருக்கின்றான். ஏன்னா எரிய இயக்கத்துல வேகம் உண்மையா இப்படித்தான் வருது. தொடரி திசையில எரிய இயக்கத்துல வேகம் வரும். ஆனா வட்ட இயக்கத்துல வேகத்துக்கு எப்பயுமே விசை செங்குத்தா இருக்கு. அதனால இந்த வேகத்துல பருமனை அது மாத்தாது, திசையை மட்டும்தான் மாத்து. ரைட், இதை கொஞ்சம் பாருங்க இந்த கன்செப்ட். அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பொருள் வந்துட்டு வட்ட இயக்கத்தை ஆற்றுது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்ற போகுது. இப்ப ஒரு பொருளுக்கு நீங்க விசையை மட்டும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருளுக்கு நீங்க விசையை மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த பொருள் என்ன செய்யாதுன்னா வட்ட இயக்கத்தை உண்மையா ஆற்றாது. இப்ப பாருங்க, ஸ்லோ மோஷன் ஆற்று. இப்ப வேகத்தை கொடுக்கல, விசையை மட்டும் மையத்தை நோக்கி கொடுத்தா வட்ட இயக்கத்தை ஆற்றாது, மையத்தை நோக்கி வரும். சொன்னது இந்த சிமுலேஷன் மீனிங் என்ன ரைட்டா? விசையை மட்டும் கொடுத்தா ஒரு பொருளுக்குடா வட்ட இயக்கம்லாம் உருவாக இயலாம். அந்த பொருள் என்ன செய்யுது, விசையை மட்டும் கொடுக்கக்குள்ள அந்த விசட திசையில மட்டும் அந்த பொருள் அசையும். என்ன செய்யாதுன்னா அந்த பொருள் வந்துட்டு வட்ட இயக்கத்தை வந்துட்டு உருவாக்காது. சரியானே? அப்ப விசை வட்ட இயக்கத்துக்கு விசை எப்படி முக்கியமோ அதே மாதிரி வேகமும் முக்கியம். இப்ப உதாரணமா பாருங்க, நீங்க விசையை கொடுக்காம வேகத்தை மட்டும் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். விசையை கொடுக்காம நீங்க ஒரு பொருளுக்கு வேகத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த பொருள் மாறா வேகத்துல தான் இயங்கும், வட்ட இயக்கத்தை ஆற்றாது. விசையை கொடுக்கல, திரும்பி பாருங்க. இப்ப இந்த பொருளுக்கு விசை கொடுப்படல, வெறுமனே இந்த திசையில வேகத்தை மட்டும் கொடுக்கிறோம். நீங்க என்ன திசையில வேகத்தை கொடுக்குறீங்களோ அந்த திசையில அந்த பொருளா செய்யும், வட்ட இயக்கம் உருவாகாது. சோ வட்ட இயக்கம் உருவாகணும்னா ரெண்டும் கனெக்ட் ஆகணும். ரெண்டும் கனெக்ட் ஆகணும். எப்படி? மையத்தை நோக்கின திசையில எப்பயும் விசையும் இருக்கணும், ரைட், தொடலி திசையில வேகமும் இருக்கணும். இது ரெண்டும் சேரக்குள்ளதான் வட்ட இயக்கம் கிரியேட் ஆகும். விசை மட்டும் இருந்தா இப்படி அசையும், வேகம் மட்டும் இருந்தா வேகத்தின திசையில அசையும். ரெண்டும் சேரக்குள்ள விளையுளாக ஒரு வட்டப்பாதை உருவாகும். ஏன்னா ஒவ்வொரு கணமும் இந்த விசை தொடர்ந்து தொழிற்படுறதால இப்படி ஒரு வட்டப்பாதை உருவாகும். அப்படி இல்லாம இதான் வட்ட இயக்கம் உருவாகிறதுக்குரிய மெயினான விஷயம். இப்ப உதாரணமா கொஞ்சம் பாருங்க, இப்ப இந்த துணிக்கு வட்ட இயக்கத்தை ஆட்டிட்டு இருக்குதானே. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் இந்த துணிக்கு எப்படி வட்ட இயக்கத்தை ஆட்டிட்டு வரக்குள்ள, இந்த துணிக்கு எப்படி வட்ட இயக்கத்தை ஆட்டிட்டு வரக்குள்ள நான் ஒரு வேலையை ஒன்று செய்ய போறேன். இந்த இடத்துல வச்சு இந்த துணிக்கைக்கு கொடுக்கிற மைய நாட்ட விசைய இல்லாம செய்ய போறேன். இதெல்லாம் எக்ஸாம்ல கேள்வியா வந்திருக்குது. நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த துணிக்க வட்ட இயக்கத்தை ஆட்டிட்டு வரக்குள்ள இப்படியே வரக்குள்ள உதாரணமா இந்த இடத்துல வச்சு மையத்தை நோக்கின விசையை நான் இல்லாமல் செய்தால் என்ன நடக்கும்? இந்த இடத்துல வச்சு மையத்தை நோக்கி தொழிற்படுற விசையை அகற்ற போறேன். அகற்றி என்ன நடக்கும்? ஈர்ப்பு விசை இல்லையா? புவி ஈர்ப்பு விசையெல்லாம் இல்லைன்னு எடுத்துக்கொள்ளுங்க. எஸ், என்ன நடக்கும் பாப்போமே. இப்ப இந்த இடத்தால வரக்குள்ள நான் இந்த விசையை அகற்ற போறேன். இந்த இடத்தால வரக்குள்ள அகற்றுவோமா? சரி, மைய நாட்ட விசை வேகம் இது ரெண்டு இருக்குது. ரைட், அகற்றி விட்டு அகற்றி விட்டால் எல்லாம் பாருங்க என்ன செய்யறாரு,
இந்த இடத்துல இவருக்கு என்ன வேகம் இருந்திக்கோ அந்த தொடலி திசையில் அது இயங்குது. அந்த தொடலி திசையில் அந்த பொருள் இயங்கும். என்ன வேகம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வட்டப்பாதையை உருவாக்குறதுக்கு யாரு தேவைப்பட்ட மைய நாட்ட வீசு. ரெண்டும் கனெக்ட் ஆகினா தான் வட்ட இயக்கம் உருவாகும். விளங்குதா? ஓகே. அப்ப ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அதை ஒரு இடத்துல வச்சு மைய நாட்ட விசை அகற்றப்பட்டா அந்த இடத்துல அந்த பொருளுக்கு என்ன வேகமோ அந்த வேகத்தில திசையில அது அசையும். ஈர்ப்பு விசையை புறக்கணிச்சா இப்படி இயங்கும். ஈர்ப்பு விசை இருந்தா எரிய பாதையில இயங்கும். இப்ப இந்த இடத்தை வச்சு அகற்றினா இது இப்படியே வந்து எரிய இயக்கத்துல விடும். ஈர்ப்பு விசை இல்லை அல்லது ஒரு கிடைத்தளத்தில் இருக்குதுன்னா தொடலி திசையில இயங்கும். அதே மாதிரி இப்ப ஒரு பொருளுக்கு நாம தொடர்ந்து மைய நாட்ட விசையை கொடுக்காம விட்டு விட்டு மைய நாட்ட விசையை கொடுப்போம். தொடர்ந்து மைய நாட்ட விசையை கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட மீடிரல்ல விசையை கொடுக்குற விடுற விசையை கொடுக்குற விடுற. இப்ப என்ன நடக்குன்னு பார்ப்போம். விட்டு விட்டு விசையை கொடுத்து பார்ப்போம். சரியா? விட்டு விட்டு விசையை கொடுக்குறது விளங்குதோ? சரியா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா காட்டு. இப்ப இவர் இயங்குறாரு. இந்த விசையை கொடுக்கக்குள்ள பாதம் மாறும். விசையை கொடுக்காம விட்டு அப்படியே போகும். பாருங்க, விசையை கொடுக்கக்குள்ள பாதம் மாறும், விசையை விட்டா மாறும். அப்ப என்ன செய்யுதுன்னா ஒரு பூரணமான வட்டம் வராது. ஏன்னா தொடர்ச்சியா மையத்தை நோக்கி விசையை கொடுக்கலையே நாம. விளங்குதா? தொடர்ச்சியா விசையை கொடுக்கல. அப்ப தொடர்ச்சியா விசையை கொடுக்கக்குள்ள ஒரு வட்டப்பாதை உருவாகும். விட்டு விட்டு விசையை கொடுத்த இந்த மாதிரியான ஒரு அமைப்புல தான் வட்டப்பாதை உருவாகும், இயக்கம் உருவாகும்னு சொல்றோம். ரைட்? இதெல்லாம் தான் நாம பார்க்க வேண்டிய விடயங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி வட்ட இயக்கத்தில் அடிப்படையான இந்த எண்ணக்கருக்களை பேஸ் பண்ணின கேள்விகளுக்குள்ள நாம இப்ப போகலாம். முதலாவது வட்ட இயக்கத்தோட ரிலேட்டடான கேள்விகள் டியூட்ல கீழுக்கு இருக்குது. இப்ப நீங்க 53வது கேள்வி எடுங்க. இந்த டியூட்ல பாஸ் பேப்பர் கேள்விகள் தான். 53வது கேள்வியா? 53க்கு என்ன விடன்னு சொல்லுங்க அப்ப வேகமா. டியூட் வந்துட்டு குரூப்ல போடுபட்டு இருக்குது. டியூட் குரூப்ல இருக்குது. இல்லாதாக்கள் இப்போதைக்கு பாருங்க, இல்லாட்டி பார்த்து விடைய சொல்லுங்க. எல்லாமே பாஸ் பேப்பர் கேள்விதான் இதெல்லாம்.
ஓகே. ஏபி எனும் இரு துணிக்கைகள் முறையே ஆர்ஏ ஆர்பி எனும் ஆரைகளை உடைய ஒரு மைய வட்டப்பாதையில் இயங்குகின்றன. இவை ஒரே நேரத்தில் ஒரு பூரண சுற்றை இயக்கி முடித்தன எனின் ஏயின் கோணக்கதியின் கீழ் பியின் கோணக்கதி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்னையாம், ஒரே பாதையில இயங்குதாம், ஒரே டைம்ல என்ன செய்தாம், ஒரு பூரண சுற்றை இயக்கி முடிக்குதுன்னா ரெண்டு பேர கோண கதிகளுக்கு இடையிலான தொடர்பு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ கவனிங்க, ஒரே நேரத்துல பூரண சுற்ற ஒரு வட்டப்பாதையை பூரணப்படுத்துகின்றடா. சரியானே? ரைட். இவங்க ரெண்டு பேருக்கும் சுற்றல் காலம் சமன் என்ற அர்த்தம். எது பாருங்க, சும்மா ரஷனலா திங்க் பண்ணுங்க. ஒரு தடவை சுத்தி வாரத்துக்கு எடுக்கிற டைம் தானே சுற்றல் காலம். அப்ப ஒரு தடவை சுத்தி வாரத்துக்கு எடுக்கிற டைம் ரெண்டு பேருக்கும் சமன். சுற்றல் காலம் சமன், அதாவது நாம யூஸ் பண்ணக்கூடிய அலைவு காலம், அதாவது சுற்றல் காலம் சமன். சுற்றல் காலம் சமனுண்டா அவர கோணவேகம் சமனாத்தான் அறிக்கணும். ஏன்னா டி சமன் 2π ஒமேகா தானே. டி சமன் 2πங்கிறது ஒரு முழு வட்டத்தை குறிக்குது. முழு வட்டத்தில் எதிரமைக்கிற கோணம் தான் 2π, அதுதான் குறிக்கிறது. ரைட். அப்ப 2π மாறாது. டி சமன்ண்டா அப்ப ஒமேகா என்ன அடிக்கணும், சமன் அடிக்கணும். அப்ப இந்த கேள்விக்கு விட உண்டு, அதாவது அஞ்சாவது விட. தேவையில்லாம சிக்கல் படுத்துறது. சில பேர் வந்துகிட்டு வேற விடைகள் அனுப்பியிருக்கிறீங்க. சில பேர் யோசிக்கிறது தெரியும், ஆர்ஏ ஆர்பின்னு தந்துட்டாங்களேன்னு சொல்லி. அந்த கேள்வியை சரியா கிரகிக்கணும். நீங்க ஒரு எக்ஸாம் ஒரு கேள்வியை வாசிக்கிறீங்கன்னா முதல் அதுல உணர்வை நீங்க அந்த சமன்பாடையும் விடுங்களேன். நீங்க பெஸ்டிக்கால உணருங்க அந்த கேள்வி என்னத்தை கேட்கிறாங்கன்னு. ஒரே நேரத்துல ரெண்டு பொருட்கள் ஒரு வட்டப்பாதையை அப்படியே பூரணப்படுத்துதான். ஒரு வட்டப்பாதையை ரெண்டு பொருட்கள் ஒரே டைம்ல பூரணப்படுத்தி இருக்குது. ஒரே டைம்ல பூரணப்படுத்துதுன்னா சுற்றல் காலம் சமன். அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கு அவங்க எதிரமைச்ச கோணம் சமன் அர்த்தம். ஏன்னா 360 பாகையை ஒரே டைம்ல பூரணப்படுத்தி இருக்குது. அப்ப ரெண்டு பேரும் எதிரமைச்ச கோணங்கள் சமன் ஒரே டைம்ல. அப்ப இவங்க ரெண்டு பேரும் சுற்றல் காலம் சமனுங்கிறதால ஒமேகா சமன். அதுக்கு அடுத்த கேள்வி 54வது கேள்வி எடுங்க. பிரச்சனைனா சொல்லுங்க. சம்டைம்ஸ் நான் ஏதாச்சும் இது ரிப்ளை பண்ணல, உங்களோட சட்ல எதுக்கு ரிப்ளை வரலாட்டி நீங்க டவுட்ஸுக்குரிய நம்பர் இருக்குது அதுக்கு போடுங்க. சரியான? டவுட்ஸுக்குரிய நம்பர் கொஞ்சம் இப்ப மெசேஜில் குறைச்சிட்டு வாங்க. திடீர்னு மொத்தமா லோட் ஆகிட்டு இந்த டேர்ம் எக்ஸாம்கள் நடந்ததால எக்கச்சக்கமான டவுட்டுகள் வந்ததால எல்லாத்துக்கும் இல்ல டேர்ம் எக்ஸாம் வந்தா தானே கொஞ்சம் பேர் படிக்கிற டவுட் வார. அப்ப அந்த டைம்ல மட்டும் சட் வந்துகிட்டு என்னால மேனேஜ் பண்ண இயலாத அளவுக்கு ஒரு டவுட்ஸ் நம்பர்ஸ் வந்துட்டு கூடி நிக்கி. இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருவது. இப்ப நீங்க டவுட்ஸ்ல வந்துட்டு என்ன செய்யலாம், ஏதாச்சும் இருந்தா அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. வேகமா விட அனுப்பணும், கூட டைம் எடுக்க இயலாது. எப்படி யோசிங்கண்டா, ஒரு பொருள் மாறா கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றுதுண்டா அவருக்கு விளையுளான விச மையத்தை நோக்கித்தான் இருக்கணும். மாறா கதிண்டாலே விளையுளான விச மையத்தை நோக்கித்தான் இருக்கணும். சரியானே? அதே நேரத்துல லேசான ஒரு இழைந்தா இலை வழியே இழுவிச மாறாது, அது அடுத்த விஷயம். இதில் வச்சு யோசித்தீங்கன்னா சரிடா.
ஃபாஸ்ட் அடிக்கணும். வேகமா செய்யறது ஆக முக்கியம் இல்லையா எம்சிக்யூல. ஓகே. ஒப்பமான கிடைமேசை ஒன்றின் மையத்தில் உள்ள ஒப்பமான கிடைமேசை ஒன்றின் மையத்தில் உள்ள சிறு துளை ஒன்றினூடாக செல்லும் இலேசான நீளா இழையின் அந்தங்களுக்கு ஏபி எனும் ஒவ்வொன்றும் சம திணிவுகளுடைய இரண்டு துணிக்கைகள் இணைக்கப்பட்டுள்ளன. உருவில் காணப்படுவதைப் போல ஏயானது மேசை மீது ஒமேகா 1 எனும் கோணக்கதியுடன் வட்டத்தில் இயங்கும் அதேவேளை பி மேசையின் கீழ் கூம்பூசல் ஒன்றைப் போல ஒமேகா 2 எனும் சீர்கோணக்கதியுடன் கிடைவட்டத்தில் இயங்குகின்றது. மேசைக்கு மேலேயும் கீழேயும் உள்ள இலைப்பகுதிகளின் நீளங்கள் முறையே L1, L2 எனின் ஒமேகா 1 கீழ் ஒமேகா 2 விகிதம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒமேகா 1 கீழ் ஒமேகா 2 விகிதம் என்ன? இப்ப என்னையாம், ஒரு மேசையில ஒரு துணிக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்க வட்ட இயக்க தியரிகள்ல படிக்கக்கூடிய உதாரணங்கள் தான். மேசையில ஒரு திணிவு இருக்குது. அந்த திணிவு வந்துட்டு ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றிக் கொண்டிருக்குது. ரைட். இவரு இந்த மேசையில, இந்த ஒப்பமான மேசையில வட்ட இயக்கத்தை ஆற்றுகின்ற கோண வேகம் ஒமேகா 1, இவர கோண வேகம் ஒமேகா 2. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த நீளம் இந்த நீளத்தில விகிதம் என்ன? நல்லா விலகிக் கொள்ளுங்க. முதலாவது, இந்த துணிக்கை எடுத்தீங்கன்னா இந்த துணிக்கைக்கு வட்ட இயக்கத்தை ஆற்றுவதற்கு தேவையான மைய நாட்ட விசையை வழங்குறது. இந்த மேசையில கிடையான இந்த மேசை தளத்துல இந்த துணிக்கை எப்படி வட்ட இயக்கத்தை ஆற்ற போகும்? இந்த துணிக்கைக்கு மைய நாட்ட விசையை வழங்குறது யார் அறிப்பாரு? எப்பயுமே வட்ட இயக்கம் தான் மைய நாட்ட விசை வந்தே ஆகணும். மாறா கதியோ மாறக்கூடிய கதியோ வட்ட பாதை வேணும்டா மைய நாட்ட விசை வேணும். இல்லாட்டி ஜிக்ஸாக் பாத்தீங்க நீங்க, மைய நாட்ட விசை இல்லாட்டி ஒரு பல்கோணி வடிவம் வரும். துப்புரவா மைய நாட்ட விசை இல்லாட்டி தொடலி திசையில இயங்கிடும். அப்ப மைய நாட்ட விசைங்கிறது கம்பல்சரியான ஒரு விஷயம். அப்ப இவருக்கு மைய நாட்ட விசை யாரு கொடுப்பா? எஸ், இந்த இழையில் இருக்கிற இழு விசை தான் இவருக்கு மைய நாட்ட விசையை கொடுக்கும். நான் அந்த இழு விசையை எஃப் எடுக்கிறேன். இந்த திணிவுக்கு இது மேசையில் எப்படி இருக்கிறார், இந்த திணிவுக்கு இந்த இழை வழங்குற இழு விசை தான் இவருக்கு மைய நாட்ட விசையா தொழிற்படும். அதே நேரத்தில் இவர் ஆரை என்ன? இவர் வட்ட இயக்கத்தை ஆற்று. இவர் ஆரை L1. அப்ப இந்த மைய நாட்டு விசைக்கு என்ன சமன்பாடு வரும்? இவர மைய நாட்டு விசைக்கு சமன்பாடு F சமன் M ஆரை L1 கோண வேகம் ஒமேகா. அப்போ ஒமேகா 1 வரும். அதாவது MR ஒமேகா வர்க்கம் நாம ஒரு சமன்பாடு சொன்னமே, அந்த சமன்பாடு வரும். வட்ட திணிவு M, ஆரை L1 கோண வேகம் ஒமேகா 1. அப்ப M L1 ஒமேகா 1 வர்க்கம். அடுத்தது இந்த திணிவுக்கு வருவோம். இந்த திணிவு கிடையாக வட்ட இயக்கத்தை ஆற்றுது. ஒரு கூம்பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கிடையான வட்ட இயக்கத்தை ஆற்றுது. அப்படியா? இவருக்கும் மைய நாட்ட விசை இப்படித்தான் வருது. இவருக்கு யார் என்ன இருக்கணும்? மையத்தை நோக்கி விளையுள் விசை இருக்கணும். மாறா கதிந்தா விளையுள் விசை மையத்தை நோக்கித்தான் இருக்கணும். இப்ப இந்த திணிவுல தொழிற்படுற விசைகள் என்னென்ன? ஒன்று இதுல நிறை, அடுத்தது இந்த இழை வழங்குற இழுவிசை. ஒன்று இதுல நிறை தொழிற்படுவது, அடுத்தது இழை வழங்குற இழுவிசை தொழிற்படுவது. சரியா? இந்த நேரத்துல நான் இந்த இழை நிலைக்குத்தோடு அமைக்கிற கோணத்தை தீட்டாண்டு எடுக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஃபாஸ்டா யோசிக்கிறா. அப்ப இந்த கோணம் என்னன்னா தீட்டா. இப்ப சில பேர் கேட்கலாம், அந்த அளவுக்கு ஃபாஸ்டா எங்களால யோசிக்க இயலாம இருக்குது. உண்மையிலேயே வந்துட்டு இது தியரி. உண்மையா இது வந்துட்டு ஒரு தியரியில படிப்பிக்கிற ஒரு உதாரணம். சரியா? தியரியில இதுக்கு ரிலேட்டடான ஒரு உதாரணம் படிப்பிக்கிறது. அடுத்தது உங்களுக்கு கேள்வியை ஃபாஸ்டா யோசிக்கிறதுக்கு வருவதில்லை, ஐடியா ஃபாஸ்டா வருவதில்லைன்றால் அதுக்கு ரெண்டு காரணத்தை நான் சொல்லலாம். ஒன்று, நீங்க தியரிய தெளிவா படிக்காத ஆக்களாக, அல்லது சரியா தியரிய தெளிவா படிக்காம விட்டாக்களாக இருக்கிறது. ஒரு கன்செப்டை ஆழமா யோசிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க படிக்கல, அது ஒரு காரணம். இன்னொன்று இருக்கும், தியரிய நல்ல ஆழமா விளங்கி படிச்ச ஆக்களா இருந்தாலும்
அந்த ஐடியா வராதுன்றால் அதுக்கு காரணம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்ற அர்த்தம். உங்கள்கிட்ட வந்துட்டு நிறைய கொஸ்டின்ஸை வந்துட்டு செய்து அதை உணர்ந்து செய்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்க நிறைய கேள்விகளை எடுத்து கூட செஞ்சு பழகக்குள்ளதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்புட் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்கடா, பெரும்பாலான டீச்சர்ஸ் நீங்க கொடுக்குற டவுட்டை வந்துட்டு இப்ப பிசிக்ஸ் படிப்பிக்கிற யாரு டீச்சரா இருந்தாலும் பெரும்பாலான டீச்சர்ஸ் வந்துட்டு நீங்க கொடுக்குற டவுட்டை உடனே செய்து காட்டுவாங்க இல்லையா? நீ ஒரு டவுட் சரி இந்த கேள்வி எப்படி செய்யறா பார்த்து போட்டு இப்படி செய்யறடா அப்படின்னா ஒரு ஐடியா எடுத்து சொல்லுவாங்க. அந்த அந்த அதுக்கு காரணம் வந்துக்கிட்டு என்ன, அவங்க ஜீனியஸ், அவங்க ஒரு லெஜெண்ட் அப்படிலாம் நாங்கள் சொல்ற அதெல்லாம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அதுல மெயினான ஒரு காரணம் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். சரி, மேபி அவங்க நல்ல இதான டீச்சராகவும் இருக்கலாம். நான் சொல்றேன் என்னன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ், அதான் காரணம். அவங்க நீங்க ஏ லெவல் படிக்கிற டைம்லடா அந்த அவங்கள்ட்ட அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, அந்த ஐக்யூ லெவல், அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி தான் வந்துக்கிட்டு பிசிக்ஸ் திங்க் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம். ஐக்யூ லெவல் கூடினா பிசிக்ஸை கூட திங்க் பண்ற ஆக்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி உங்களை விட குறைஞ்சாக்களா கூட அவங்க இருப்பாங்க, நான் இருக்கான்னு சொல்லலை. அவங்ககிட்ட இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன செஞ்சிருக்குன்னா அவங்களை டெவலப் பண்ணியிருக்கு. அப்ப மெயின் பாயிண்ட் என்னன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை டெவலப் பண்றது. விளங்குது? அப்ப இருக்கிற காலத்துக்குள்ள எக்கச்சக்கமான கேள்விகளை செய்யக்குள்ள உங்களுக்கு ஓட்டுவா வந்துடும். நல்லா அதுவும் விளங்கி செய்யக்குள்ள அது ஓட்டுவா டெவலப் ஆகிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன செய்யாது, அது ஒரு பிரச்சனையை அடிக்காது. அப்ப கேள்விக்கு வேகம் ஐடியா எடுக்கலையே, இந்த கேள்வி விளங்கலையே, சரியானே? உதாரணமா சில கேள்விகளை பார்த்த உடனே அந்த படத்துல அமைப்பை பார்த்த உடனே உங்களுக்கு பட்டுடும். கேள்வியை வாசிக்கிறதுக்கு முதல்ல இந்த கேள்வி இதாண்டா கேள்வினே சொல்லலாம். ஏன்னா யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும்போது அது சாத்தியப்படும். அப்ப நிறைய அனுபவத்தை உருவாக்குங்க. எந்த ரிவிஷன் செஞ்சாலும் இப்ப நம்ம மெக்கானிக்ஸ்ல பட்ட இயக்கம் வரைக்கும் போறோமா, அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி எடுத்தாச்சு, எடுத்து செஞ்சாச்சு. பாஸ் பேப்பர் கேள்வியை செய்யறோம், நம்ம பாஸ் பேப்பர் செய்யறவே, மாடல் பேப்பர் எடுத்து செய்றீங்க, ரைட்? இப்படி வகை எங்கெங்கெல்லாம் கேள்வி இருக்கு அதெல்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி, அதுவும் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், விளங்கி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கீமை பார்க்கறது, சரியான சும்மா ஸ்கீமை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விளக்கம் ஒன்று சொல்றது. நீங்க தெரியும் ஃபைனல் பேப்பர்ல ஸ்கீம் பிள்ளையா இருக்கும், சரியானே? அல்லது ஏதாச்சும் ஒரு மாடல் பேப்பர்ல ஸ்கீம் பிள்ளையா பிடிச்சிருப்பாங்க, அந்த ஸ்கீம் பிள்ளையான விடையை வச்சு நம்மளாக்கள் விளங்கப்படுத்தின வீடியோலாம் இருக்கிறது யூடியூப்ல. விட உண்மையா பிள்ளை, ஆனா அவங்க விளங்கப்படுத்திருப்பாங்க, அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்றை கொடுத்து விளங்கப்படுத்திருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி விடையை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கக்கூடாது நாம. அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயத்தை உணர்ந்து அந்த கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்றீங்களா, நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல ஒரு அடுத்தது நீங்க செய்யற ஒவ்வொரு புது கேள்வியும் உங்களோட மனதில் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு உதாரணமா வட்ட இயக்கத்துல நான் ஏ லெவல் படிக்கக்குள்ள எனக்கு இம்பாக்ட் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின கேள்வி எனக்கு நான் இப்பயும் சொல்லுவேன். எனக்கு எது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி நல்ல அறிக்கை இந்த கேள்வி நான் ஃபீல் பண்ண ஒரு கேள்வி என்னன்னா, இதுவும் நான் தியரி கிளாஸ்ல படிப்பிக்கிற கேள்வி. இங்கே நான் பேசுவேன் வேணும்னால், ஒரு அரைக்கோளை நீங்களும் செஞ்சிருப்பீங்க, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஒரு அரைக்கோளத்துக்கு மேல சரியா ஒரு சின்ன ஒரு திணி வந்து இப்படி வைக்கிறது. இந்த திணிவை வச்சு போட்டு விட்ட உடனே இது இப்படியே இயங்கிட்டு வந்து இப்படி வெளியில வரும். எவ்வளவு உயரத்துல இந்த திணிவு இந்த மேற்பரப்பை விட்டு வெளியில வரும் ஒரு கேள்வி. இது நாங்க படிக்கக்குள்ள எனக்கு அது இது ஒரு பெரிய ஒரு தாக்கம். இந்த கேள்வி ஐடியாவும் இந்த கேள்வியும் எனக்கு மனசுல நல்ல பாதிப்பு ஏற்படுத்தினீ. ஏன் பாதிப்பு ஏற்படுத்தினா இந்த கேள்வி நல்லா இருந்துச்சு. இப்படி நல்ல கேள்விகளை நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சு பழகக்குள்ள அது மைண்ட்ல பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த கேள்வி ஐடியா, அந்த கேள்வி, அதுக்கு ரிலேட்டடான விஷயம் எல்லாமே மைண்ட்ல சரியா பதிஞ்சிடும். அந்த ஐடியாக்கள் சரியா டெவலப் ஆகிடும். அது எப்படி பதியும் தெரியுமா? இந்த கேள்விக்காக நீங்க ஃபைட் பண்ணினா தான் பதியும். ஒரு ஆள் கேள்வி வாசிக்காரு, சே என்னடா விளங்குது இல்லை, போடுறா சாருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டவுட்ஸுக்குன்னு சொல்லி போட்டு வாட்ஸ்அப்ல சார் இந்த கேள்வி பார்த்தா கொஞ்சம் எனக்கு விளங்கல, கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க பாரு. இவருக்கு பதியாது அந்த ஐடியா. ஏன்னா இவர் என்ன செய்யலன்னா ஒரு கேள்வியோட அவர் வந்துகிட்டு போராடல, ஃபைட் பண்ணல. அவருக்கு வந்துட்டு அந்த கேள்வி ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தாது. ஜஸ்ட் அவருக்கு அது ஒரு அந்த கேள்வியை அவர் கொஞ்ச நாளையில விட்டுருவார், மறந்துட்டு கூட வாய்ப்பு இருக்கும். யாருக்கு இம்பாக்ட்னா ஒவ்வொரு கேள்வியை செய்யக்குள்ளையும் அவராக மினக்கட்டு என்ன செஞ்சிருப்பாரு, அந்த கேள்வியை விளங்கி எடுக்கணும், அந்த கேள்விக்கு ஐடியா எடுக்கணும், விடையை பார்க்க கூடாது, செல்ஃபா கண்டுபிடிக்கணும்னு பெரிய ஒரு டைம் கூட எடுப்பாரு. இன்னும் கொஞ்சம் பேர் என்னவாங்க இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த கேள்வி எடுப்பான், அதை வச்சு அந்த கேள்விக்குரிய விடை என்னங்கிறத கண்டுபிடிச்சிடுவான். சரியானே? ரைட்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வகையில விடையை கண்டுபிடிச்சிடுவான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க செல்ஃபா உங்களோட மூளையை வந்துட்டு என்ன செய்யணும், நீங்க பயன்படுத்தக்குள்ள நல்லா மினக்கட்டு ஒவ்வொரு கேள்வி கெடுக்கக்குள்ள ஒரு கேள்வி ரைட் இப்படி யோசித்து பார்த்தா என்ன பிரச்சனை, ஏன் இதால இப்படி வருவது இல்லை,
ஏன் இப்படி யோசித்தா என்ன வரும்? இப்படி எடுக்கக்குள்ள என்ன செய்யுதுன்னா உங்களோட பிரைன் வந்துட்டு பயங்கரமான ஒரு என்ன சொல்ற திங்கிங் ப்ராக்டிஸுக்கு வரும். அதுதான்டா உங்களை திங்கிங் லெவல், உங்களோட ஐக்கியூ லெவலையே வந்துட்டு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனா நிறைய பேருக்கு அது பிரச்சனை. நிறைய பேருக்கு பிரச்சனை யோசிக்கிறண்டாலே மாச்சல். அந்த மாச்சலை இன்னும் மோட்டிவ் பண்ற ஒரு செயற்பாடு இன்னைக்கு போன்கள் வந்திருக்கிறது. போன் எடுத்தீங்கன்னாலே இப்ப இந்த கேள்வி எடுத்து விட வரலாட்டி போன் எடுத்து என்ன செய்யறது, இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு ஏஐயை யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க, அதுக்குரிய விடையை தேடுவாங்க, அல்லது கூகுள்ல போடுறது, அல்லது இப்ப நான் சேர்மாறு இருந்தா அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறது. ரைட்? அப்படி இருக்கக்கூடாதா? நீங்க வந்து ஃபைட் பண்ணணும், ஒரு கேள்வியோட ஃபைட் பண்ணுங்க, டைம் எடுங்க, நல்லா மினக்கெடுங்க. அது ஒரு வேஸ்டே ஆகாது. எம்டாக்க டைம் வச்சு படிக்கிறீங்க. ரைட்? இன்னைக்கு வட்ட இயக்கத்தை இத்தனை மணித்தியாலத்துக்குள்ள முடிக்கணும், இப்படி படிக்கிற பாடமாடா பிசிக்ஸ்? நீங்க மற்ற பாடத்தை வேணா அப்படி படிங்க, பிசிக்ஸை டைம் வச்சு படிக்காதீங்க. அதாவது டைம் மீன் வட்ட இயக்கத்தை இத்தனை மணித்தியாலத்துக்குள்ள இத்தனை இதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிடணும், அப்படி படிக்காதீங்க. அப்படி படிக்கிறது பிள்ளை. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா ஓட்டமா கடந்து போறீங்க. நீங்க வட்ட இயக்கத்தை விளங்கி படிங்க. ஒரு கேள்விக்கு மேபி ஒரு அரை மணித்தியாலும் போட்டு இந்த கேள்வி வந்து யோசிக்கிறீங்க, யோசித்துதான் இருக்கிறீங்க. வீட்டாக்கள் பார்த்து போட்டு நம்மள வித்தியாசமா கூட யோசிக்கலாம். ரைட்? நீங்க யோசிங்க, சாப்பிடக்குள்ள கூட உங்களுக்கு அந்த கேள்விகள் யோசனை வரட்டும். இதுதான் நான் டெவலப் பண்ணும் உங்களோட திங்கிங் லெவலை. அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா? உங்களோட அது இப்ப இந்த நீங்க திங்கிங் லெவல்ல குறை இருக்குது, நான் ஃபாஸ்ட் ஐடியா எடுக்காத ஒரு ஆளா இருந்தா இந்த லெவல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்களேன், சேஞ்சஸ் உங்களுக்குள்ள வரும். உங்களோட மூளை சேஞ்ச் ஆகும்டா, அந்த செல்ஸ் வந்துட்டு ஆர்கனைஸ்ட் ஆகும். அந்த திங்கிங்குக்கு ஏற்ற மாதிரி அது ஆர்கனைஸ்ட் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. அது நாம தான் ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். எல்லாருக்கும் ஐக்கியூ லெவல் எடுத்தெடுப்புல தான் இருக்காது. சில ஆட்கள் வந்துட்டு உண்மையாக என்ன செய்வாங்க, ஃபாஸ்டா திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் அடிப்பாங்க, சில பேர் கொஞ்சம் வீக்கா அடிப்பாங்க. ஆனா அந்த வீக்னஸை மாற்றி அமைக்கணும் ஓரளவு. அதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, கட்டாயம் ஒர்க் பண்ணுங்க, கேள்விகளோட ஃபைட் பண்ணுங்க. ஒர்க் எடுத்தெடுப்புல விடையை பார்க்காதீங்க. ரைட்? அப்ப ஒன்று தியரியை நல்லா படிக்கிறீங்க, விளங்கி எடுக்கிறீங்க, நிறைய கேள்விகளை நான் சொன்ன அமைப்புல எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கொள்ளுங்க. இந்த ரெண்டு விஷயம் வந்துட்டு ஒரு கேள்வியை நீங்க வேகமா ஐடியா எடுத்து செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்னதை சரியா ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஷால்லா அந்த சேஞ்சஸை இன்ஷால்லா நீங்க என்ன செய்யலாம், உணரலாம். அதாவது உங்களோட மூளைக்கு நீங்க என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் கொடுங்க. ஓகே, இப்ப விடயத்துக்கு வருவோம். இப்ப இந்த திணிவு வட்ட இயக்கத்தை ஆற்றுதா? கிடை வட்ட இயக்கம் தானே, இதற்கு மையம் இந்தாதானே இருக்குது. அப்ப மையத்தை நோக்கித்தான் விசை வரணும். இந்த திணிவுக்கு மையத்தை நோக்கித்தான் விளைவில் விசை வரணும். அப்ப நாம் என்ன செய்யலாம், இவருக்கு மையத்தை நோக்கி யாரு விசையை கொடுப்பான்னு யோசிக்கணும். ஒன்று எம்ஜிங்கிற ஒரு விசை இருக்குது, அடுத்தது இழைட இழு விசை இருக்குது. இப்ப இவருக்கு யாரு மையத்தை நோக்கி விசையை கொடுக்க இயலும்? இருக்காரு. யாரு? இந்த இழு விசையில ஒரு பிரித்த கூறு இருக்குது. அதாவது இந்த விசையை நீங்க இரண்டு கூறா பிரிக்கலாம். ஒன்று எஃப் கொஸ் தீட்டா, அடுத்தது எஃப் சைன் தீட்டா. இது தீட்டான்னு எடுத்தீங்கன்னா இது தீட்டா, கோணத்தின் பக்கம் பிரிச்சா கோஸ், எதிர்பக்கம் பிரிச்சா சைன். இதெல்லாம் படிச்சுட்டேன் இல்லையாடா? ரைட். சோ இந்த விசையில இந்த பிரித்த கூறு தான் இந்த திணிவுக்கு மைய நாட்ட விசையை அடிக்க போகும். ஆக இப்ப நான் இந்த திணிவுக்கு மைய நாட்ட விசையை பாவிக்கிறேன். என்ன வரும்? எஃப் சைன் தீட்டா என்னென்று வரும்? எம் இந்த வட்டத்திட ஆரை, இந்த வட்டத்திட ஆரை என்னை அறிக்கும், இந்த வட்டத்திட ஆரை என்னை அறிய போகுது. இந்த நீளம் எல், இந்த நீளம் எல் தானே. இந்த நீளம் எல்லுண்டா இந்த பக்கம் பிரிச்சா L2 cos தீட்டா, இந்த பக்கம் பிரிச்சா L2 sin தீட்டா. ஒரு செங்கோண முக்கோணி, இது எல், இது தீட்டா. சரியா? இங்கால பக்கம் பிரிச்சா L cos தீட்டா, இங்கால பிரிச்சா L sin தீட்டா. அப்ப M L sin தீட்டா ஒமேகா 2 வர்க்கம், MR ஒமேகா வர்க்கம், F sin தீட்டா இப்படி வரும். இப்ப இந்த சைன் தீட்டாவும் இந்த சைன் தீட்டாவும் வெட்டுப்பட்டா F சமன் M L2 L2 ஒமேகா 2 வர்க்கம். அதை இதையும் சமப்படுத்தலாம் இல்லையா? இதையும் சமப்படுத்தலாம். சமப்படுத்தினா இந்த F வார் எடுத்த M L2 ஒமேகா 2 வர்க்கம், M L1 ஒமேகா 1 வர்க்கம். அப்ப M வெட்டுப்படும். ஒமேகா 1 நீங்கள் ஒமேகா 2 தான கேள்வி, இது இங்கால வரட்டும். ஒமேகா 1 நீங்கள் ஒமேகா 2 வர்க்கம், இந்த L1 இங்கால வந்தா L2 விங்கில் L1. அப்ப ஒமேகா 1 வர்க்கத்திங்கள் ஒமேகா 2 வர்க்கம், L2 விங்கில் L1 என்றா ஒமேகா 1 நீங்கள் ஒமேகா 2 என்ன வரும்? இதுல அரையாம் அடுக்கு வர்க்கம் மூலம். அப்ப எத்தனாவது விட வரும்? மூணாவது விட வரும்.
என்ன செஞ்சோம்? இவருக்கு எம்ஆர் ஒமேகா வர்க்கம் அப்படிங்கிற சமன்பாடை பாவிக்கிறோம். இவருக்கும் எம்ஆர் ஒமேகா வர்க்கத்தை பாவிக்கிறோம். இவருக்கும் மையத்தை நோக்கி யார் விசையை கொடுப்பான்னா இந்த இழுவிசிற பிரித்த கூட தான் மையத்தை நோக்கி விசையை கொடுக்கும். சில பேருக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது. சில பேர் எப்படியான ஒரு பிழையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வாரண்டா மையத்தை நோக்கிய விசைங்கிறத சரியான ஒரு மேலதிகமான ஒரு விசையா யோசிக்கிறது. அப்ப உதாரணமா ஒரு பொருள் வட்ட இயக்கத்தை ஆற்றுதுண்டா இந்த பொருள்ல தொழிற்படுற விசை என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இப்ப உதாரணமா இந்த பொருள்ல சரியா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த பொருள்ல தொழிற்படுற விசை என்னன்னு கேட்டா நம்ம என்னென்னத்தை சொல்லணும்? ஒன்று இந்த பொருளோட நிறைந்து சொல்லுவோம். அடுத்தது இந்த இழையிட இழுவிசைன்னு சொல்லுவோம். உண்மையா இந்த பொருள்ல இந்த ரெண்டு விசை தான் தொழிற்படும். ஆனா நம்மளாக்கள் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? வட்ட இயக்கத்தை ஆற்றுதுவா அப்ப நிறை தொழிற்படுவது, இழையிட இழுவிசை தொழிற்படுவது, மையத்தை நோக்கி ஒரு விசை தொழிற்படுவதுமா. அடே மையத்தை நோக்கிங்கிற விசை மேலதிகமான ஒரு விசை இல்லை. இந்த விசைகளால உருவாகிற விசை தான் மையத்தை நோக்கிய விசை. அப்ப உண்மையா இந்த பொருளை தொழிற்படுற விசை எம்ஜியும் இந்த இழுவிசையும் தான். இந்த இழுவிசைட ஒரு பிரித்த கூறு மைய நாட்ட விசையாக தொழிற்படுகின்றது. அப்ப இந்த இது மைய நாட்ட விசைன்னா எம்ஆர் ஒமேகா வர்க்கம்ங்கிற சமன்பாடு பாவிக்கிறோம். மைய நாட்ட விசை எம் வட்டத்தில ஆரை என்ன வரும்? இது L2 L2 sin தீட்டா ஒமேகா 2 வர்க்கம். சைன் தீட்டா வெட்டுப்பட்டா இப்படி வரும். இந்த எஃப்ஐயும் இந்த எஃப்ஐயும் நான் சமப்படுத்தி இருக்கிறேன். விட 3வது வரும். ஓகே கிளியரா? ஓகே தானே? அதாவது விசைகளை பிரிச்சு சமன்பாடு பிரதிடுங்க விட வரக்கூடியது. ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம். ரைட். 56வது கேள்வி எடுங்க. 56. ஓகே பாருங்க, சின்ன கேள்வி. அச்சுப்பற்றி சுழல்கின்ற 6 மீட்டர் உடைய விண்வெளி குடியிருப்பு உருவில் காணப்படுகின்றது. குடியிருப்பின் தளத்தின் மீது நிற்கும் விண்வெளி பயணி ஒருவர் புவியின் மீது தன் நிறைக்கு சமனான ஒரு தள்ளுகையை தமது பாதங்களில் அனுபவிக்கத்தக்கதாக விண்வெளி குடியிருப்பு
எந்த கோணக்கதிர் ஒமேகாவில் சுழற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரியான என்னையா ஒரு ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சரியான ஒரு என்ன ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆள் தன்னை கால் பாதங்கள்ல உணரக்கூடிய மறுதாக்கம் பூமியில இருந்தா எவ்வளவாக இருக்குமோ அதே அளவுக்கு அவர் உணரணும்டால் இது என்ன ஸ்பீட்ல என்ன கோணக்கதியில சுழலணும்னு கேட்கிறாங்க. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சுழலக்குள்ள ஒரு மனிதன் வந்துகிட்டு பூமியில இருக்கிற ஒரு தோற்றப்பாட உணர ஆரம்பிப்பான். இந்த மாதிரி சரியான இது சுழலும் போதும் இந்த 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 குடியிருப்பு வந்துட்டு அந்த அப்படி சுழலக்குள்ள என்ன நடக்கும்னால் அந்த மனிதன் எப்படி உணருவான்டா அவன் பூமியில இருக்கக்குள்ள இப்ப நம்ம தரையில நிக்கக்குள்ள எப்படி இருக்குது நம்முடைய நிறைக்கு சமனான மருதாக்கம் தொழிற்படுவது. இந்த மருதாக்கம் கூடினாலோ குறைஞ்சாலோ நமக்கு வித்தியாசம் விளங்கும். உதாரணமா லிப்ட்ல போவக்குள்ள நடக்கிற லிப்ட் வந்துகிட்டு கொடுக்குற லிப்ட் மேல் நோக்கி ஆறுமுடுகக்குள்ள நமக்கு ஒரு வித்தியாசத்தை நம்ம உணர்வோம், அல்லது கீழ் நோக்கி ஆறுமுடுகக்குள்ள வித்தியாசத்தை உணர்வோம். ஏன்னா மறுதாக்கம் எம்ஜியை விட்டு வேறுபட்டா வித்தியாசத்தை உணர்வோம். அப்ப இந்த இங்க இருக்கிற ஒரு ஆள் பூமியில இருக்கிற மாதிரியே உணர போறாரு. ஏன்னா அது சுழலக்குள்ள கால் பாதங்களை உருவாக்குற அந்த மறுதாக்கம் என்னத்துக்கு சமனா எம்ஜிக்கு சமனா இருக்குதான். அப்படின்னா என்ன கோண வேகத்துல சுழலணும். இப்ப இந்த மனிதன் இதுல சுத்தக்குள்ள பிற கால்பாதத்துல தொழிற்படுற மருதாக்க எம்ஜிக்கு சமனா இருக்குதுன்றால் ரைட். இந்த மனிதனுக்கு நீங்க மைய நாட்ட விசைக்கான சமன்பாடை பாவீங்க. இந்த மனிதனுக்கு நீங்க மைய நாட்ட விசைக்கான சமன்பாடை பாருங்க. இதுல இது சுத்தக்குள்ள இந்த மனிதனும் சேர்ந்துதான் சுத்த போறான். யோசிங்க, மனிதன் சேர்ந்த உண்மையா சுத்த போறான். இப்ப இந்த மனிதன் மீது தொழிற்படுகின்ற மனிதன் இதோட சேர்ந்து சுத்துறான்டான் இந்த மனிதன் மீது தொழிற்படுகின்ற இந்த செவ்வன் மறுதாக்கம் தான் இந்த மனிதனுக்கு மைய நாட்ட விசையா இருக்கு. அப்ப மைய நாட்ட விசை வார இடத்துல செவ்வன் மருதாக்கத்தை போடலாம். செவ்வன் மருதாக்கம் என்னத்துக்கு சமன் கேட்டா எம்ஜிக்கு சமன். செவ்வன் மருதாக்கம் எம்ஜிக்கு சமன். இப்ப இந்த எம் வெட்டுப்பட்டா ஜி புவியில் இருக்கிற மாதிரி தானே, புவியின் மீது அப்ப ஜிய 10 எடுக்கலாம். சரி, பூமியில் இருக்கிற மாதிரியான விசை அப்ப ஜி 10 ஆரத்தின 10 ஒமேகா வர்க்கம். அப்ப ஒமேகா வர்க்கம் சமன் என்ன வரும் சுருக்கினா 10/2. அப்ப ஒமேகா சமன் என்ன வரும் 10/1. அப்படியா? அப்ப தசம் ஒண்டா தசம் ஒன்று வரும். சரியா ரைட்டா? இப்ப இப்படி கேட்டுறாதீங்க செவ்வன் மருதாக்கம் இப்படி இருக்கக்குள்ள எம்ஜி கீழ் நோக்கி இருக்காதான்னு கேட்டுறாதீங்க. அதே ஸ்பேஸ்ல இருக்கிறா எம்ஜி இல்லைன்னு எடுக்கிறோமா, எம்ஜியை புறக்கணிக்கிறோம். ஸ்பேஸ்ல நம்ம எம்ஜியை புறக்கணிக்கிறோம். அப்ப இந்த மனிதன்ல தொழிற்படுற ஒரே ஒரு விசை இந்த செவ்வன் மருதாக்கம் மட்டும்தான். அப்ப அந்த செவ்வன் மருதாக்கம் மைய நாட்ட விசையாக இந்த மனிதனுக்கு தொழிற்படுவது. இந்த செவ்வன் மருதாக்கம் இந்த மனிதனுக்கு என்ன செய்ய போகுது மைய நாட்ட விசையா தொழிற்படுவது. அப்ப மனிதனுக்கு நம்ம மைய நாட்ட விசைக்கான சமன்பாடு பாவிச்சிருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். இன்னொரு விடயத்தை கவனிங்க கொஞ்சம். இந்த மைய நாட்ட விசை இருக்குத்தான் பிள்ளைகள், இது வட்ட இயக்கத்தை ஒரு பொருள் ஆற்றும் போது அந்த பொருளுக்கு மையத்தை நோக்கி தொழிற்படுற விளையுள் விசையா தான் இருக்கிறது. என்ன சொன்னது மைய நாட்ட விசைங்கிறது உண்மையா யாருண்டா அந்த பொருளுக்கு மையத்தை நோக்கி தொழிற்படுகின்ற விளையுள் விசையா தான் இருக்குது. அப்ப இந்த மனிதனுக்கு ஆறுங்கிற விசை மட்டும்தான் தொழிற்படுவது, எம்ஜிஎல்லாம் இல்லை அந்த மனிதனுக்கு. அப்ப இந்த ஆறுங்கிறது மையத்தை நோக்கி தொழிற்படுகின்ற விளையுள் விசை. அந்த விசை எம்ஜிக்கு சமன் சொல்றாங்க கேள்வியில. கால் பாதங்கள்ல உருவாக்கப்படுகின்ற அந்த விசை புவியிட நிறைக்கு சமன். அந்த விசை எம்ஜிக்கு சமன். அப்படி சமப்படுத்தி தான் நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம். நான் சொன்ன பாயிண்ட், கடைசியா சொன்ன பாயிண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்ப இது பிறகு நான் பார்க்க போற கேள்வியில் அது உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மையத்தை மறுபடியும் சொல்றேன், மைய நாட்ட விசைன்னு நீங்க போடுறது மையத்தை நோக்கின திசையிலான விளையுள் விசையை குறிக்கும். மைய நாட்ட விசைங்கிறது மையத்தை நோக்கின திசையிலான விளையுள் விசையை குறிக்குமா? எஸ். இப்ப நீங்க
63வது கேள்வி எடுங்க. இந்த இடத்துல ஒரு திணிவு, இந்த இடத்துல ஒரு திணிவு, இது சி, சாரி இது பி, இது சி. அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன், இது பி, இது சி அடிக்கணும். சரியா? இது ஒரு திணிவு. சரியா? இது ஒரு திணிவு, இது பி, இது சி. Hello. பாருங்க, சமத்திணிவுகள். சரியா? இரண்டு இழைகள் என்ன செய்தாம், ஒரே நேர்கோட்டில இருக்கிற மாதிரி வட்ட இயக்கத்தை ஆற்றுதான். ஒரே கோண கதியில வட்ட இயக்கத்தை ஆற்றுது. இந்த நேரத்தில் இந்த இழைகள இழுவைகள் T1 T2 என்றால் இந்த இழைகள இழுவைகளுக்கான தொடர்பு என்னங்கிறதுதான் இங்க கேட்கப்பட்ட கேள்வி. முதலாவது கவனிங்க பிள்ளைகள், நான் முதலாவது இந்த திணிவு எடுக்கிறேன், சியில் இருக்கிற இந்த திணிவு எடுக்கிறேன். இந்த திணிவு 2R ஆரையுடைய வட்ட இயக்கத்தை ஆற்றுது. 2R ஆரையுடைய ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுது. சோ நான் இந்த திணிவுக்கு, அதாவது சியில் இருக்கிற திணிவுக்கு, சரியா பார்த்துக்கொள்ளுங்க, மைய நாட்ட விசைக்கு சமன்பாடை பாவிக்கிறது. உங்களுக்கு தெரியும், கேள்வி ஒமேகாவோட தொடர்பு படுத்திடப்பட்டிருக்கிறதால நான் MR ஒமேகா வர்க்கம்ங்கிற சமன்பாடை பாவிக்கிறேன். ஏண்டா மைய நாட்ட விசைக்கு இப்படி நம்ம சமன்பாடு சொன்னோம், MV வர்க்கத்திங்கில் ஆறுன்னு சொன்னோம். இது எப்ப பாவிப்போம்டா, கதியையும் ஆரையையும் தொடர்பு படுத்தின தரவு வந்தா இதை பாவிப்போம். இப்ப கோண வேகத்தோட தொடர்படுத்தின சமன்பாடு தானே, தரவு தானே. அப்ப நம்ம இந்த சமன்பாடை பாவிப்போம். அப்ப சிக்கு பாவிச்சீங்கன்னா MR ஒமேகா வர்க்கம் எப்படி வரும்? சரியானே? இப்ப இதுல இந்த சீல தொழிற்படுற விசை, இந்த இழையால் வழங்கப்படுற இழுவிசை T1, திணிவு M, வட்டத்திட ஆரை 2R, வட்டத்திட ஆரை என்ன 2R, கோண வேகம் ஒமேகா வர்க்கம். சரியா? அப்ப T1 சமன் M2R ஒமேகா வர்க்கம் வரும். இப்ப நான் இந்த பிக்கு வாரன், இவருக்கு வாரன், இவருக்கு மைய நாட்ட விசைக்கு சமன்பாடை பாவிக்கிறேன். நீங்க சொல்லுங்க,
இந்த பிக்கு மைய நாட்ட விசை என்ன? இவருக்கு மைய நாட்ட விசை என்ன? எஸ், இவருக்கு மைய நாட்ட விசை என்று கேட்டா இந்த இழை வழங்குற இழிவிசன்னு மட்டும் அடிச்சுட்றாதீங்க. ஏண்டா இந்த திணிவுக்கு ஒரு பக்கம் இழை வழங்குற இழிவிச T2, இன்னொரு பக்கம் இழை வழங்குற இழிவிச T1. சோ மையத்தை நோக்கி தொழிற்படுற விளையுள் விசை T2 மைனஸ் T1 என்று வரும். T2 மைனஸ் T1 என்று வரும். மையத்தை நோக்கின விளையுள் விசையத்தான் நீங்க போடணும். அப்ப இந்த பக்கம் T2 டா, இந்த இழை இந்த பக்கம் வழங்குற உங்களுக்கு விசையெல்லாம் குறிக்கிறது சம்பந்தமாவெல்லாம் படிச்சுட்டோம். ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் படிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? அப்ப இந்த திணிவுக்கு இந்த பக்கம் T2ங்கிற இழுவிசை வரும். இவர் இந்த இழை வழங்குற இழுவிசை T1. அப்ப மையத்தை நோக்கி விளையுள் விசை என்று கேட்டா T2 மைனஸ் T1. திணிவு எம், வட்டத்திட ஆரை ஆர், கோண வேகம் ஒமேகா தான். இப்படி வரும். சரியா? இப்ப கேள்வி T1க்கும் T2க்குமான தொடர்பு தானே. T1க்கும் T2க்குமான தொடர்பு தான் கேள்வி. அப்ப இங்க பாத்தீங்கன்னா M2R ஒமேகா வர்க்கம் T1. அப்ப MR ஒமேகா வர்க்கம் என்ன? T1/2. MR ஒமேகா வர்க்கம் என்னன்னு கேட்டா T1/2. அப்ப இதுக்கு பதிலா நீங்க T1/2 போடுங்க. இங்க T2 மைனஸ் T1. இதுல இருந்து T2 சமன் என்ன வரும்? இதுக்கு பதிலா T1/2 போட்டீங்கன்னாடா, இப்ப இந்த T1 அங்கால போனா T1 ஒன்று, இது அரை, ஒன்றும் அரையும் கூட்டுப்படும். அப்ப 1/2 3T1/2, 3T1/2. அதாவது பொருத்தமான விட எத்தனாவது வருவது? 4வது விட வரும். பாருங்க, இவருக்கு ஒரு சமன்பாடு, இவருக்கு ஒரு சமன்பாடு. இதுல MR ஒமேகா வர்க்கம் T1/2 அதை பிரதிட்டு போட்டு T1 T2 தொடர்படுத்தி வரும். அதுக்கு அடுத்த கேள்வி வச்சுங்க. அல்லது கொஞ்சம் கவனிங்க பிள்ளைகள், கொஞ்சம் கவனிங்க. இந்த கேள்வியை நீங்க முதலாவது வாசித்த உடனே இந்தெந்த விடைகள் வரக்கூடாதுன்னு நீங்க டிசைட் பண்ணி இருக்கணும். அது என்னென்ன விடைகள்? இந்த கேள்வியை உண்மையா வாசிக்கிறீங்க, கேள்வியை வாசித்து போட்டு சும்மா பார்த்து போட்டு சொல்லலாம் இத்தனா விட வராது, இத்தனா விட வராது, இத்தனா விட வராதுன்னு உண்மையா நீங்க டிசைட் பண்ணிருக்கலாம். அப்படி என்னென்ன விடைகள் வராதுன்னு நீங்க டிசைட் பண்ணலாம் சொல்லுங்க. அப்போ என்னென்ன விடைகள் நீங்க செய்யறதுக்கு முதல்ல, நான் கேள்வி செய்யறதுக்கு முதல் என்னென்ன விடைகள் வராதுன்னு நீங்க டிசைட் பண்ணலாம். இது முக்கியம். எஸ், வெரி குட், வெரி குட். இந்த கேள்வியை வாசித்த உடனே ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி முடிவெடுத்துறேன் என்றால், உண்மையா நீங்க சரியா திங்க் பண்றீங்கன்னா T1 T2க்கு தொடர்பு பார்த்து போட்டு நிச்சயமா T1 விட இந்த T2 பெருசா தாண்டா வரணும் அப்படின்னு முடிவெடுத்துடலாம். ஏண்டா இந்த திணிவு வட்ட இயக்கத்தை ஆற்றுதுண்டால் இவருக்கு மையத்தை நோக்கி கட்டாயம் விளையுள் விசரிக்கணுமே. அப்ப மையத்தை நோக்கி விளையுள் விச வரணும்டா இந்த T2 இந்த T1 விட கட்டாயம் பெருசா தான் இருக்கணும். இந்த T2 இந்த T1 விட கட்டாயம் பெருசா தான் இருக்கணும். ஆக இங்க T2ங்கிறது T1 அரைவாசி. அப்ப இது வராது, இது வந்திருக்காது, இது வந்திருக்கிறதுன்னு முதல் இந்த 3 விடையும் வராதுன்னு நீங்க டிசைட் பண்ணிருக்கலாம். மேபி சில டைம்ல லக் இருந்தா இதுவும் வராம மாதிரி ஒரு கேள்வி வந்துடலாம். அதாவது நம்ம எப்பயுமே சொல்ற, அடிக்கடி சொல்ற ஒரு விடயம் தான், ஒரு கேள்வி செய்யக்குள்ள நீங்க அந்த கேள்வியில பை மிஸ்டேக்கை குறைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஒரு கேள்வியில பை மிஸ்டேக்கை குறைக்கணும், அந்த கேள்வியை ஃபாஸ்டா செய்யணும், ரொம்ப ஃபாஸ்டா விடெடுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? அந்த கேள்வியை வாசித்ததுக்கு பிறகு நீங்க முதல் ஸ்டெப் என்னத்தையுமா யோசிக்கணும்? கேள்வியை செய்யறதை யோசிக்க கூட, கேள்விக்கு தரப்பட்ட தரவையும் நம்மகிட்ட இருக்கிற அந்த தியரி நாலேஜையும் வச்சு நீங்க என்னத்தை யோசிக்கணும்னா விட எப்படி வரணும்னு யோசிக்கணும்.
இப்ப இந்த கேள்வியை வாசித்த உடனே ஒரு உண்மையா நீங்க என்ன யோசிக்கணும், T1 T2க்கு தொடர்பு, T1 T2 தொடர்பு எப்படி வரும், T2 T1 விட பெருசா தகவலா வரும், அப்பதான் மையத்தை நோக்கி விளைவில் வீச வரும். அப்படி ஒரு முடிவை நீங்க எடுத்து போட்டு தான் கேள்வி செய்யணும். அது என்னத்துக்காகன்னா, ஒன்று சில நேரத்தையில நீங்க ஃபாஸ்டா விடையை கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இதுவும் வேற ஒரு விடை வந்திருந்தா செய்யாமலே விடை எடுத்துடலாம். அப்ப ஃபாஸ்டா விடை எடுக்கிறதுக்கு உதவுது. இன்னொன்று, நீங்க ஒரு கேள்வி செய்யக்குள்ள தவறுதலான ஏதாச்சும் மிஸ்டேக் விட்டுருவீங்க. உதாரணமா சுருக்கல் செய்யக்குள்ள சும்மா சொல்லுவேன், இதை சுருக்குறீங்க, சுருக்கிட்டு போகக்குள்ள கடைசியா பிழையா இப்படி அடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோமே, T2 சமன் 2T1 நீங்கள் 3 அடிச்சுட்டீங்க, சுருக்கல பிழையா செஞ்சு விட்டீங்க. இப்ப உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு நீங்க முடிவெடுத்து வச்சிருக்கிறீங்க, T1 விட T2 பெருசா வரணும்னு உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப நீங்க எடுத்த விட சம்பந்தம் இல்லாம மாறி வந்திருக்குது. அப்ப நீங்க செஞ்ச மெத்தட்ல ஏதோ பிழறிக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப கேள்விகளை வாசித்து அந்த கேள்விக்கு எப்படி விட வர முடியுங்கிறத யோசிக்கக்கூடிய சான்ஸ் அந்த கேள்வியில இருந்தால் நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. அப்ப இந்த கேள்வியில அந்த சான்ஸ் இருக்குது, எப்படி வரணுங்கிறத டிசைட் பண்ண முடியும். அப்படியான சான்சஸ் வரக்குள்ள கட்டாயம் என்ன செய்யணும், அதை நாம யூஸ் பண்ணிக்கொள்ளணும். பை மிஸ்டேக்கை தவிர்க்கும், ஃபாஸ்டா செய்யலாம். 64 எடுங்க. சரியா? பாருங்க, திணிவு 20 கிலோகிராமை உடைய குழந்தை ஒன்று புறக்கணிக்கத்தக்க திணிவை உடைய ஊஞ்சல் ஒன்றில் அமர்ந்திருக்கின்றது. ஒவ்வொன்று 3 மீட்டர் நீளமுள்ள இரு கயிறுகளின் மூலம் ஊஞ்சல் அதன் சுழல் புள்ளிகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஊஞ்சல் ஆடலின் போது குழந்தையின் உயர் கதி 3 மீட்டர் பெர் செகண்ட் என காணப்பட்டது. ஒவ்வொரு கயிற்றிலும் உயர் இழுவை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒவ்வொரு கயிற்றிலும் உயர் இழுவை என்னங்கிறது கேள்வி. சரியா? ஊஞ்சல்ல நீளம் 3 மீட்டர், உயர்கதி 3, திணிவு எவ்வளோடா 20 கிலோகிராம். கவனிங்க, இப்ப முதலாவது இந்த ஊஞ்சல் ஆடக்குள்ள ஆக கூடிய கதி முதலாவது எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா அதிதாழ் புள்ளியில தான் வந்திருக்கும். பொதுவாக எளிய ஊசல் கேள்வி மாதிரி ஒரு ஊஞ்சல் ஆடக்குள்ள ஆகக்கூடிய கதி எங்க வரும், ஆகக்கூடிய கதி அதிதாழ் புள்ளியில தான் வரும். அப்ப இந்த குழந்தை வந்துட்டு அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு வரக்குள்ள இந்த இடத்துல வச்சுத்தான் இவருக்கு அதி உயர் கதி இருந்திருக்க போகுது. அந்த கதிதான் எவ்வளவு, 3 மீட்டர் பெர் செகண்ட். ரைட், அந்த கதிதான் 3 மீட்டர் பெர் செகண்ட். அந்த வட்டத்தின் ஆரை தான் 3 மீட்டர். சரியா?
இப்ப நீங்க என்னத்தை யோசிங்கன்னா இந்த குழந்தை 3 மீட்டர் பெர் செகண்ட் கதியோட இந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கக்குள்ள வட்டத்திட ஆரை 3 மீட்டர் அறிக்கக்குள்ள இந்த குழந்தையிட இந்த இயக்க பாதையை நீங்க ஒரு வட்டப்பாதையா கருத முடியும் இல்லையா? அதனால இந்த குழந்தை மீது தொழிற்படுற விசைகள் நாம என்னென்ன எடுக்கலாம்? ஒன்று, இந்த குழந்தையிட நிறைய எடுக்கலாம். அடுத்தது, இந்த ஊஞ்சலால வழங்கப்படுகின்ற இந்த 2 இழைகளாலையும் வழங்கப்படுற இழுவிசையை எடுக்கலாம். நான் ஒரு இழை வழங்குற இழுவிசை எஃப் எடுக்கிறேன். ஒரு இழை வழங்குற இழுவிசை எஃப் என்றால் 2 இழையும் சேர்ந்து வழங்குற இழுவிசை 2F தானே. அப்ப 2F குழந்தைட நிறை mg. இப்ப நல்லா பாருங்க, இந்த குழந்தைக்கு நாம இந்த இடத்துல அதித்தாழ் புள்ளியில எஃப் சமன் mv வர்க்கத்தின் கீழ் ஆறுங்கிற மைய நாட்ட விசைக்கான சமன்பாடை பாவிப்போம். ஏன்னா இங்க கதி தந்திருக்கிறாங்க, அதனால இந்த சமன்பாடை யூஸ் பண்ணுவோம். சோ மையத்தை நோக்கி இந்த குழந்தைக்கு தொழிற்படுற விளையுள் விசை என்ன? மேல் நோக்கி 2F, கீழ் நோக்கி mg. அப்ப மையத்தை நோக்கி விசை 2F மைனஸ் mg. மேல் நோக்கி 2F தான் மையம், கீழ் நோக்கி mg. அப்ப 2F மைனஸ் mg தான் mv வர்க்கத்தின் கீழ் r. அப்ப 2F 20 கிலோகிராம் இல்லையா? அப்ப திணிவு 20 கிலோகிராம், அப்ப 200 நியூட்டன். 20 கிலோகிராம் கதி 3 ஆரை 3, அப்படிதானா? கதி 3 ஆரை 3. அப்ப 2F என்ன வரும்? v 3 வர்க்கம் சுருக்கினா 3, 3 தர 20 6, இது இங்கால வந்தா 60 தர 200 சக 200, அப்ப 260. அப்ப F சமன் 130 நியூட்டன். அப்படியா? எல்லா தரவும் சரியா? பிள்ளைங்க என்ன செய்யற முடியும்? ஒன்றுமே இல்லடா. வட்ட இயக்கத்துல நீங்க அவ்வளவு பெரிய இதா வந்தது இல்லை. நான் தான் சொன்னேன், நல்ல டீப்பா கேள்வி எடுக்கக்கூடிய ஒரு டாபிக் அது. ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல அந்த அளவுக்கு டீப்பா பெருசா வந்ததில்லை. ஒரு 2 தடவை தான் வந்திருக்குது, வேறபடி பெருசா வந்ததில்லை. சரிண்ணே? ஒரு நல்ல கேள்வின்னு பார்த்தா, உண்மையாவே நல்லா திங்க் பண்ணக்கூடிய கேள்விண்டா, ஒரு 2019ஆம் ஆண்டு வந்து 50வது கேள்வி ஒரு நல்ல கேள்வி. சம்திங் அவ்வளவுதான், பெருசா கஷ்டமான கேள்விகள் இல்லை. ஒழுங்கா தியரி விளங்கிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரைட்? அப்ப இந்த இடத்துல தான் ஆகக்கூடிய வேகம் வரும். அது உங்களுக்கு தெரியும், ஊசல்ல படிக்கிறது. அப்ப இது 3 என்றால் இந்த இடத்துல மைய நாட்ட விசையை பாவிச்சிங்கன்னா இழுவிசை மேலுக்கு இருக்கும், நிறை கீழுக்கு இருக்கும். அப்ப மைய நாட்ட விசைக்கான சமன்பாட்டுல மேல் நோக்கிய விசை மையத்தை நோக்கி பிளஸ், மையத்தை விலத்தி இருந்தா மைனஸ், பிரதிட்டீங்கன்னா விட வரும். ரைட்? ஓகே, இதுல தொடர்ச்சியா நாம் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? வட்ட இயக்கம் சம்பந்தமான கேள்விகள், அதுக்கு அடுத்த கட்டமாக சுழற்சி இயக்கத்துக்குரிய கன்செப்டுகள் எல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்களை படிப்போம். அதுக்கு முதல் நான் இன்னொரு விடயத்தை உங்களோட சொல்லிக்கொள்றேன். என்னென்றால் இப்ப நம்மளோட கிளாஸஸ் வந்துகிட்டு இது பிறகு போக போற கிளாஸஸை பொறுத்தவரையில பாத்தீங்களா இருந்தா மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் சரியான இந்த மெக்கானிக்ஸுக்குரிய கிளாஸஸ் நடைபெறும். ரைட்? ஸோ டைம் வந்துக்கிட்டு மெக்கானிக்ஸ் அது நடைபெறும். இந்த டைம் வந்துக்கிட்டு பார்த்தீங்களா இருந்தால் 8:30 to கொஞ்சம் சில பேர் ரிக்வெஸ்ட்டுக்காக வேண்டி தான் அந்த டைமை ஒரு ½ an hour ஷிஃப்ட் பண்ணினேன். சரியானே? அது பாசிபிளாக இருந்துச்சு எனக்கு, அதால் ஷிஃப்ட் பண்ணினேன். நடைபெறும். இந்த மெக்கானிக்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு சரியான நாம் யூஸ் பண்ணக்கூடியது, சரி மெக்கானிக்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அடுத்த பகுதி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் ஹீட் ஸ்டார்ட் ஆகும், ஹீட்டர் ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகும். ரைட்? இதுல இந்த டாபிக்குள்ள வர பகுதி வந்துக்கிட்டு இந்த ஸ்மார்ட் போர்ட் மூலமான கிளாஸஸா நடைபெறும். இது வந்துட்டு ஸ்மார்ட் போர்ட் மூலமான டிரெக்டான ஒரு கிளாஸஸ் ஆகும். அதே நேரத்தில் ஃப்ரைடே டு சண்டே வரைக்குமான கிளாஸ், இது மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும். சரியான? மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் இந்த டைமும். ஃப்ரைடே டு சண்டே வரைக்குமான 3 கிளாஸஸ் வந்துக்கிட்டு லைட்ஸ் நடக்கும். சரியான? ரெக்கார்ட் செஷனா இது நடக்கும். ஒயிட் போர்டை பேஸ் பண்ணி நடக்கிற கிளாஸ், இது ஒரு ரெக்கார்ட் செஷனா நடக்கும். சரியான? பெரும்பாலும் டிரெக்டாகவும் நடக்கும், ரெக்கார்ட் செஷனாகவும் நடக்கும். இப்படி ஃப்ரைடே டு சண்டே லைட்ஸும், மண்டே டு தேர்ஸ்டே வந்துட்டு அதே டைம் தான், சேம் டைம். செகண்ட் செஷன் டைமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? 8:30 to 10 ஒரு டைம், திருப்பி 9 to 10:30, 9 PM to 10:30 PM. சரியான? நைட்ல இப்படி 2 டைம்ல 2 செஷன் நடக்கும். அதே டைம்ல நீங்க செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணி இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? இதை பார்த்து கொள்ளலாம். ரைட்? இப்படிதான் 20
6 அதே போல ரிப்பீட்டர்ஸ் ஆக்களுக்குரிய கிளாஸஸ் அமைப்பு இருக்கும். 27 பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்துக்கிட்டு மெக்கானிக்ஸ் ரிவிஷன் எம்சிக்கு முடிஞ்சது பிறகு எஸ்ஏ வந்துட்டு அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி மெக்கானிக்ஸ் எஸ்ஏயோட கனெக்ட் ஆக இது நடக்கக்கூடியதா இருக்கு. அதை பிறகு அப்டேட் பண்ணலாம். சரியானே? அப்ப இப்படித்தான் நம்முடைய கிளாஸஸ் வந்துக்கிட்டு நடைபெற போகுது. ரைட், இது ஒரு பகுதியாக ரிவிஷன் கிளாஸா இது நடக்கும். அதே நேரத்தில் பேப்பர் கிளாஸ்ன்னு சொல்லி எஸ்ஏ பிளஸ் எக்ஸாம், எஸ்ஏயும் நடக்கும், எக்ஸாம் மாடல் பேப்பர் நடக்கக்கூடியது. மாடல் பேப்பர்கள் அதுல எம்சிக்யூ வரும், எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் வரும். அது தொடர்ச்சியான நிறைய எஸ்ஏ கேள்விகளை செய்யறதாகத்தான் இந்த பேப்பர் கிளாஸ் நடைபெறும். சரியான? இது வந்துட்டு டைரக்ட் கிளாஸோட கனெக்ட் ஆகின மாதிரி நடக்கும். சரியான? இது 12 PM இருந்து 1:30 PM. சரியான? நாளை முதல் இந்த கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸா போட்டு இருக்கிறேன். சரி, நம்முடைய குரூப் வீடியோவில் இதெல்லாம் நான் போட்டு இருக்கிறேன். இருந்தாலும் நான் சொல்லிக்கொள்றேன். அப்போ டிரெக்டான கிளாஸும் ரெக்கார்ட் செஷன் ஆகும். இது நேரடி கிளாஸோட கனெக்ட் ஆகினதாக எக்ஸாம் பேஸ்டான கொஷன் டிஸ்கஷனாக இது இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிளாஸுக்கு முதல் நான் உங்களுக்கு எஸ்ஏ கேள்வி அனுப்புவேன். சரியானே? அந்த எஸ்ஏ கேள்வியை நீங்க செய்து வச்சது பிறகு நான் விளங்கப்படுத்தக்குள்ள நீங்க அதை செல்ஃபா கரெக்ட் பண்ணு. நான் சொல்லுவேன் இதுக்கு இத்தனை மார்க்ஸ் சொல்லுவேன். அதை செல்ஃபா கரெக்ட் பண்ணி அந்த எக்ஸாமை நீங்க அந்த டிஸ்கஷனை நம்ம செஞ்சுட்டு போவோம். இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு யூனிட் வைஸா எஸ்ஏ கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். சரியானே? அதோட சேர்த்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம்ல வந்துட்டு எம்சிக்யூவும் வரும், மாடல் பேப்பர் வரும். அந்த மாடல் பேப்பர்ல எம்சிக்யூவும் வரும், சில நேரங்களில் எஸ்ஏ கேள்விகளும் வரும். இந்த எக்ஸாமை வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் கரெக்ட் பண்ணி தருவோம். இந்த எஸ்ஏ கிளாஸ் போகக்குள்ள போயிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு நான் என்ன சொல்றேங்கிறது விளங்கும். சரியான? ஓவரா குழம்பிக்கொள்ள தேவையில்லை. நான் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. குரூப்ல போடுற இன்ஸ்ட்ரக்ஷனை சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி, அதை ஒழுங்கா பார்த்துக்கொள்ளணும். அப்போ எஸ்ஏ டிஸ்கஷன் செல்ஃப் கரெக்ஷன் ஆയിരിக்கும். அதே நேரத்தில் எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாமில் மாடல் பேப்பரில் எம்சிக்யூவும் வரும், சில நேரத்தில் எஸ்ஏ ஸ்ட்ரக்சரும் வரும். அது நாங்கள் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு தருவோம். டாப் மார்க்ஸ் யாருங்கிற லிஸ்டெல்லாம் அதில் போடுவோம். சரியான? இப்படி பேப்பர் கிளாஸ் ஒரு டைப்பாகவும் ரிவிஷன் வித் எம்சிக்யூ கிளாஸ் ஒரு டைப்பாகவும் போகும். சரியான? எஸ்ஏல வந்துட்டு நான் மெக்கானிக்ஸை தான் ஃபெஸ்ட்டுக்கு இது செய்வோம். அதை தான் 27க்கும் கனெக்ட் பண்ணுவோம். மெக்கானிக்ஸ் தான் வந்துட்டு செய்வோம்னா ஃபெஸ்ட்டுக்கு எஸ்ஏ டிஸ்கஷனாக கொண்டு போவோம். சரியான? எஸ்ஏ டிஸ்கஷனை பொறுத்தவரையில் மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட் வைஸான தொடர்ச்சியான நிறைய எஸ்ஏ ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வருவோம். சரியான? அப்படி எக்கச்சக்கமான எஸ்ஏ செய்கிறத நம்மளோட டார்கெட் ஸ்ட்ரக்சரும் அதுக்குள்ளே வரும். சரியா? இப்படி ஒரு போக ரன் ஆகிட்டு போகக்குள்ள உங்களுக்கு இன்ஷால்லா என்ன செய்யும், இது கிளியர் ஆகிட்டு வரும். ரைட்? ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.